வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற் என்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்கம்மா அன்பு தங்கையே.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 451வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது தளத்தின் 450வது நிகழும் வாரத்தை முன்னிட்டு வசந்தத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வியலில் என்றென்றும் வசந்த காலம் வரும்பொழுது நமது வாழ்வியலில் ஒரு புத்துணர்ச்சியும் புது மலர்ச்சியும் பெற்றவர்களாய் நாம் ஒரு அற்புதமான நிறைவை நோக்கிய ஒரு பயணத்தில் எப்பொழுதும் நமது வாழ்வு பயணிக்க துவங்கும். அவ்வகையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கு ஆக சிறந்த வெற்றி அடையக்கூடிய ஒரு வெற்றிமிகு தருணங்களாக வருங்காலங்கள் அமைந்திட அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு, இன்று நமது தளத்தில் அன்பு சகோதரர் நிதியியல் நிபுணர் எஸ்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிதி திட்டமிடல் சார்ந்த ஒரு புத்தக பகிர்வினை கடந்த முறை பகிர்ந்திருந்தார். அந்த தொடரின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நமது தளத்தில் வெகு அற்புதமான பரிசாக, அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நிதி சார்ந்த திட்டமிடல் துறையில் பேரனுபவம் கொண்ட அன்பு ஐயா அவர்களுடைய அனுபவத்தோடு கோர்த்த அந்த புத்தகத்தின் திறனாய்வை நாமும் இந்த நிகழ்வின் வாயிலாக கற்றுணர்வோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நிதி திட்டமிடல் சார்ந்து மென்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் மேன்மைப்படுத்துவோம். நன்றி. சகோதரரே வணக்கம். மைக்கு கொஞ்சம் ஆன். நன்றி நன்றி இறைவத்தை, நன்றி ஆரோக்கியப்பட்டோம். அண்ட் இங்கே இருந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் வந்து நல்லதாக தொடங்கியிருக்கோம் ஒரு பிரார்த்தனையோட. ஸோ இப்போ வந்து இந்த தளத்தில் வந்து நிறையா விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். மிக சிறந்த சாரி ஓகே அவங்க ஆரோக்கியப்பட்டு எனக்கு கிளிச்சாக இருந்தது. அருள், நீங்கள் வந்து நான் பேசுகிறது சரியாக கேட்கலன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மிகச்சிறந்த நிபுணர்கள் வந்து இங்கே வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. நாம் பயனடைஞ்சுக்கிறோம். இதில் வந்து எனக்கு ஒரு சிறிய சிற்றுரை அப்படின்னு கொடுக்கறதுக்கு, அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு தெரிந்த ஏதோ ஒரு 2 விஷயங்களை இதில் பேசலாம். ஸோ இந்த இது வந்து இப்போ நம்ம எடுத்திருக்க தலைப்பு அவர் சொன்ன மாதிரி மார்கன் ஹவுசல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் அருள் சகோதரர் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சேட்டில் வேணால் அவர் போடலாம். அதுக்கு ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன். அது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து ரொம்ப மிக நிறையா வெற்றிகள் பெற்ற புத்தகம். அவருக்கு நிறையா பாராட்டுகள் தேர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப நாள் கழித்து, சிறிது நாள் கழித்து சேமஸ் எவர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதை வந்து ஒரு ஜனவரி மாதம் ஐ திங்க் இதோட ஒரு பாகத்துகளை பகிர்ந்தோம். இதில் மொத்தம் 23 அத்தியாயங்கள், எல்லாம் சின்ன சின்ன அத்தியாயங்கள். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கருத்து. அதில் ஒரு 10 அத்தியாயங்களை முதல்ல பார்த்தோம். இப்போ மீதி எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சில மட்டும் கூட நான் வந்து விவரிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் அவர் கடைசியாக நிறைய வினாக்களை தொடுத்திருப்பார். இந்த கேள்விகளை நீங்களே பதில் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் சொல்ல வேண்டிய செய்தி. ஸோ அந்த கேள்விகளையும் கடைசியில் வரிசையாக ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த புத்தகம் இது வந்து சேமஸ் எவர் அப்படின்னா அதுக்கும் நிதியியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ இந்த மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து நிறையா பரிசுகளை வென்றிருக்கிறார். அது எல்லாமே ஃபினான்ஷியல் ஜேர்னலிசம். ஓகே, அவர் வந்து பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தான்
ஆனா டைரக்ட்டா சொல்லாம, அத வந்து ஒரு மறைமுகமான்னு கூட சொல்ல முடியாது. ஒரு வேற விதத்தில் சொல்லுவார். ஸோ அது வந்து அவரோட சிறப்பு. ஸோ அவரோட இது படிக்க வேண்டும் என்றால், அ அ கொலாபரேட்டிவ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பிளாக். அதில வந்து அவர் நெறைய எழுதுவார். ஸோ அத ஆங்கிலத்தில் படிக்கிறேன். மார்கன் ஹவுசர் இஸ் அ பார்ட்னர் அட் த கொலாபரேட்டிவ் ஃபண்ட். ஹி இஸ் அ 2 டைம் வின்னர் ஆஃப் த பெஸ்ட் இன் பிசினஸ் அவார்ட் ஃப்ரம் த சொசைட்டி ஆஃப் அமெரிக்கன் பிசினஸ் எடிட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். Winner of the New York Times Sydney Award and a 2-time finalist for the Gerald Loeb Award for Distinguished Business and Financial Journalism. ஸோ திருப்பி திருப்பி பிசினஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஜெர்னலிசம் அப்படின்னு வருது. ஆனா அவர் இத வந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம வந்து நிதியியல் அப்படிங்கிறது ஒரு தனி பாடம் என்பது கிடையாது. நம் வாழ்வியல் வந்து நிதி என்பது ஒரு இன்றியமையாத அம்சம். ஸோ நம்ம வாழ்வில் பின்னி பிணைந்து உள்ளது தான் நிதியியல். ஸோ அத வந்து அவர் விவரிக்கும்போது வெவ்வேறு மாரி இருக்கும். ஸோ இது பார்த்தேன். ஸோ ஒரு சின்ன இதில வந்து அ அ இந்த 2ஆம் பாகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, முதல்ல ஜனவரி மாதம் நம்ம ஒரு 10 இத பார்த்தோம். அது மட்டும் திருப்பி ஒரு சின்னதா அ ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது ஆரம்பிக்கும்போது, "ஹேங்கிங் பை எ த்ரெட்" ஒரு நூல் இழையில் நாங்கள் ஊசலாடுகிறோம் அப்படிங்கிறத பத்தி தான் ஆரம்பிப்பாரு. இது எப்போதுமே இதே மாரி தான் இருக்கு. ஸோ அவரோட சொந்த கதை. அவங்க வந்து அ ஸ்கீ ஸ்கீயிங் அப்படிங்கிறது ஒரு மேல வந்து பனியில் வந்து அது சறுக்குவது. ஒரு கட்டைய வச்சுட்டு சறுக்குறது. அந்த இது அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 3 நண்பர்கள். அ அ அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்னோ இருந்ததால ஸ்கீ ரெசார்ட் வந்து நடக்கல. ஆனா, அந்த ஸ்கீ வந்து என்ன ஆகும், நம்ப ஒரு அதுக்கு ஒரு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து, நம்ப ரோட வந்து நல்லா செம்மப்படுத்தி ஒரு ரோடு போட்டுருக்காங்க. அதில நம்ப அதிகமா ரொம்ப சுலபமா போ முடியுது. நம்ப ஒரு நார்மல் கார்லயே போயிடலாம். நம்ம நார்மல் வண்டியிலே போயிடலாம். இதே வந்து ஆஃப் ரோட் அப்படிம்பாங்க. செம்மைப்படுத்தாத ரோடு, ஒரு மலையில இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதில வந்து பாதை இருக்கலாம். ஆனாலும் அதில வந்து எப்ப வேணா சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் ஆஃப் ட்ரெயில் ஸ்கீயிங் அப்படிம்பாங்க. இவங்க எல்லாம் 3 பேரும் டிசைட் பண்றாங்க. நம்ப வந்து அதுல போறோம். நம்ம இன்னைக்கு பண்ணலாம். நமக்கு எப்படியும் இன்னைக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத போறாங்க. போயிட்டு வந்துடுறாங்க. அ நல்லா ஒரு மாரி டேஞ்சரஸா தான் இருக்கு. திரும்பி கீழ வந்துட்டு, அங்க அது எங்கேயாவது கொண்டு போய் விடும். அங்கேருந்து வந்து அவங்க கார் எடுத்துட்டு திரும்பி அவங்க இடத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் போறோம்னு டிசைட் பண்றாங்க. மார்கன் ஹவுசல் மட்டும் இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் வேண்டான்னு சொன்னேன்னு அவருக்கு தெரியல. அவங்க நண்பர்களும் வற்புறுத்தல. அவங்க 2 பேரும் போறாங்க. அந்த கதை என்ன ஆகுது அப்டின்னா, அது நெறைய விவரிச்சிருப்பாரு. என்ன ஆகுது அப்டின்னா, அங்க ஒரு அவலான்ச் நடக்குது. அதுல வந்து அவங்க 2 பேரும் உயிரிழந்துர்றாங்க. ஸோ, இவர் தப்பி பொழச்சது வந்து ஒரு நூல் இழை. ஸோ, இது வந்து ஏன் முதல்ல போனாரு? ஏன் 2வது தடவ வேண்டான்னு சொன்னாருங்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ வேண்டான்னு சொல்ட்டாரு. அவ்வளோதான். ஸோ, அத பத்திட்டு சொல்ட்டு, அதுக்கப்புறம் நம்ப வந்து அதாவது ஏன்னா, இவர் உயிர் பொழைச்சது வந்து அந்த ஒரு டிசிஷன். நோ நான் வரலன்னு சொன்னது. ஆனாலும் ஏன் அப்படி சொன்னாரு? அவரு வந்து பெரிய நிபுணரா? அவருக்கு தெரியுமா? அப்படிலாம் தெரியாது. ஏதோ ஒண்ணு சொன்னாரு. ஸோ இது மாரி தான் நம்ப எல்லாமே இருந்திருக்கோம். நம்ப ஒரு ஒரு ஹியூமன்ஸ்ன்னு வந்ததே, ஹோமோ சேப்பியன்ஸ் வந்ததே நியாண்டர்தல்ஸ் அது மாரி நெறைய பேர் வந்திருக்காங்க. டெனோவோலாம் வந்திருக்காங்க. ஏன் அவங்க போய்ட்டாங்க, ஹோமோ சேப்பியன்ஸ் இருந்திருக்காங்கறது ஒரு நூலே தான். ஸோ எல்லாமே அந்த மாரி தான் நடக்குது. ஸோ அதனால இதுல என்ன பாடம் அப்படின்னா, இப்ப நம்ப வந்து இனிமே அ வரும் காலத்தில் என்ன நடக்க போறது வந்து நம்ம துல்லியமா கணக்கிட முடியும். நம்ம அது மாரி பண்ணி, அந்த மாரி பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னு செய்யறதெல்லாம் ஒரு இதோட தான் எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம ஏன் எப்படி வந்திருக்கோம்னே நமக்கு தெரியாது. ஸோ இனிமே எங்க போறோங்கிறது எப்படி தெரிய போகுது? ஸோ அந்த இதுதான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 2ண்ட் இது வந்து ரிஸ்க் இஸ் வாட் யூ டோன்ட் சீ. நம்ம எதிர்காலத்தில என்ன நடக்கும்போது, அத சொல்றதுக்கு, கணிக்கிறதுக்கு நெறையா இருப்போம். பட் நம்ம எது அதிகமா தாக்குமோ, அத பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து அ இந்த கோவிட் சொல்லலாம். ஏன்னா 2020 அ பிப்ரவரி மாதம் அ எனக்கு வந்து அது கொஞ்சம் பத்தி நான் ஏன்னா ஜெனரலா இந்த நடப்பு நிலவரங்கள்லாம் படிச்சுட்ருப்பேன். ஸோ இந்த டிசம்பர்லயே அ இதுலயே வந்து ஒருத்தர் ஆச்சு சைனால வந்து ஒரு டென்டிஸ்ட் தான் அத பத்தி சொன்னாரு. அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆயி, அவங்கள ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் டிசம்பர்ல. பட் ஜனவரியில எனக்கு இத பத்தி கொஞ்சம் முன்னாடி அந்த சார்ஸ் வைரஸ் வந்தது இல்லையா? அது மாரி இது மேபி ஆகலாம்ங்கிற ஒரு நெறைய பேருக்கு தெரியாது.
ஒரு பிப்ரவரி மாதம் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஒரு கருத்தரங்குக்கு. அப்போ வந்து சொன்னாங்க ஞாபகம் இருக்கு. இது ஆக்சுவலா சயின்ஸ் பத்தி பேசும்போது, ஆமா இவர் வந்து சைனாலேருந்து வரணும். அ அவர் ஏதோ வரல, ஏதோ அங்க ஏதோ வைரஸாம். அதனால அவர் வரல அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ கூட அந்த கோவிட்ங்கிற பேர் கூட தெரியாது. அதுக்கப்புறம் நம்மள தாக்கிருச்சு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். நெறையவே ஒரு தாக்கலுக்கு உண்டாகியிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி அத பத்தி யாரும் நமக்கு தெரியாதுன்னா, இது புதுசா வந்த வைரஸ் இல்ல. இது வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே முன்னாடிலேருந்து இருக்கு. அந்த பேட்லேருந்து வரதுக்கு பேரு கொரோனா வைரஸ்ன்னு பேரு. ஸோ இது வேற எதுலயும் வந்திருக்கு. இந்த மாரி ஆகும்னு வந்திருக்கு. ஆனா, நம்பளால பார்க்க முடியல. ஸோ அது 1. ஸோ அது 2வது. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் ரியாலிட்டி இது ரொம்ப முக்கியமானது. த ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹேப்பினஸ் இஸ் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. ஸோ இத வந்து அது ரொம்ப முக்கியம். நம்ப எதிர்பார்ப்புகள ரொம்ப வளர்ந்துட்டோம்னா ஏமாற்றம் நிச்சயம். எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு கட்டா வச்சுக்கிட்டா, ஸோ ஏமாற்றங்கள் குறைவு. நம்ப இது ஆக்சுவலா திட்டம் நடக்கும். இது பர்ட்டிகுலர்லி ஃபினான்ஸுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில என்ன எதிர்பார்ப்புகள் அப்டின்னா, டைரக்ட்டாவே இப்ப சொல்லலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப 25 வயது ஒருத்தர் இருக்காரு, ஒரு இளைஞர் இருக்காங்க. அவங்க வந்து திட்டமிட்டு இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. இத நம்ம கத்துக்கணும். நம்ம வாழ்க்கைய வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா, அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே 2020க்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிஞ்சி போனா. இல்ல 2021, 22லேருந்து. அவங்க பார்த்தது எல்லாமே வந்து மார்க்கெட் 30% வரும். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்து ஒரு சாரி ஒரு வருடத்தில் குடுத்திருக்கிறது. அந்த மாரி ரிட்டர்ன் தான். அதையே அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா, அது கண்டிப்பாக அவங்க ஏமாற்றம் வரும். ஏன்னா, மார்க்கெட் வந்து -20% ஒரு வருஷம் வரும் ரிட்டர்ன். -15% வரும். 0% கூட வரலாம். 2022லே அமெரிக்கன் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் வந்து -20% குறைஞ்சுச்சு ஈக்விட்டி. இந்தியா வந்து 5% கிட்டத்தட்ட ஃப்ளாட்டா இருந்துச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ணா, நமக்கு ஏமாற்றங்கள் குறைவு. இது ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபினான்ஸ்ல முக்கியம். ஏன்னா, நம்ம நெனச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஒரு இது மாரி சொல்லணும்னா, இப்ப சென்னையிலேருந்து திருச்சிக்கு நம்ப பயணிக்கிறோம். ஓகே. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. டோல் மட்டும் தான் குடுக்கணும். காரெல்லாம் 160 கிலோமீட்டர், 180 கிலோமீட்டர் போறதுக்கெல்லாம் ஸ்பீடோமீட்டர்ல இருக்கு. ஆனா, நம்ப வந்து 330 கிலோமீட்டரும் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். 110 கிலோமீட்டர் வேகத்தில் போ முடியும். 3 மணி நேரத்தில போயிடலாம். அ அது நீங்க மத்திய சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு, மத்திய திருச்சி வரைக்கும் அட்லீஸ்ட் சித்தாமணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிடலாம்னு நெனச்சீங்கன்னா, ஏமாற்றம் தான் முக்கியம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன கரெக்ட்டா நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அ இது வந்து வைல்ட் மைண்ட்ஸ் அ இதுக்கு நெறைய பேர் இருக்கு. நம்ம வந்து சில பேர் பார்ப்போம் இல்லையா? ஏன் இவங்க அந்த மாரி நடந்துக்கிறாங்க? அப்படின்னு பார்க்கறது வந்து, உலகத்தில் ரொம்ப மாற்றங்களை ஏற்படுத்தினவங்க வந்து, உங்களால அவங்க எப்படி அத நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஸோ இது வந்து நாஷ்ன்னு ஒரு அந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அவரோட இது வந்து பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அவர் வந்து நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கலாம் பேசிட்டு இருப்பாரு. அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தபோது கேட்டாரு, "நீங்க இவ்ளோ மேத்தமெட்டிஷியன், இவ்ளோ அழகா பேசுறீங்களே, உங்களுக்கே தெரியாதா? இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அ மேஜிக் அதெல்லாம் பத்தி நம்புவாரு." ஆனா, அவர் சொன்னது என்னன்னா, "எனக்கு நான் என்ன பிரைஸ் வாங்கின மேத்தமெட்டிக்கல் டிஸ்கவரீஸ் எனக்கு எப்படி வந்துச்சோ என் மனசுல, அதே மாரி தான் இந்த நினைப்புகளும் எனக்கு வருது." ஸோ நீங்க அது சரின்னு சொல்றீங்க, இது தப்புன்னு சொல்றீங்க. எனக்கு 2ம் ஒரே மாரி தானே வருது அப்படின்னு அவரு பதில் சொன்னாரு. ஸோ அது வந்து ஒரு முக்கியம். அப்புறம் நம்ப வந்து இது பண்றோம். இந்த வைல்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்பிள் டூ நாட் வாண்ட் அக்யூரசி. தே வாண்ட் செர்டைனிட்டி. அதாவது ஒருத்தர்ட்ட போயி நீங்க இது இது இந்த ஒரு பயணம் தொடங்குறீங்க. இல்லாட்டி ஒரு ஒரு பிளான், ஒரு திட்டமிடுறீங்க. அதுக்கு வந்து 70% ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னா, அது வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. அது 70% என்ன 30% என்ன ஆகும்? அ அப்டின்னா, நம்ப நினைப்போம், இல்ல நான் வந்து எல்லா ப்ராபபிலிட்டியும் எடுத்து, இது இவ்ளோ ப்ராபபிலிட்டி இருக்குப்பா. இது மாரி நம்பர்லாம் கால்குலேட் பண்ணி நம்ப சொன்னாலும், நமக்கு வந்து அந்த சர்டன் ஓகே இத பண்றோம், இது வெற்றி அடையும். இது பண்ணாட்டி தோல்வி அடைவோம். அப்படிங்கிற மாரி சர்டனிட்டி தான் நமக்கு வேணும். இதுதான் நம்பளோட நேச்சர் அது. நம்மளோட இயற்கை அது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இத வந்து மாத்த முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் இவர் சொல்றதுக்கே வந்து வரும். ஓகே. நெறைய இடத்துல வந்து
டஸ் நாட் கம்ப்யூட் அப்படின்னா, நம்ம நடக்கிறதுல வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம சயின்டிஃபிக் மைண்டில் இருக்கோம். அ இந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே வந்து துல்லியமா கணக்கிட முடியும். அதெல்லாம் மெஷர் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். பட் வேர்ல்ட் இஸ் ட்ரிவன் பை ஃபோர்ஸஸ் தட் கேனாட் பி மெஷர்ட். இது நமக்கு வந்து ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது நம்பிக்கை இருந்ததுன்னா, நமக்கு தெரியும் அதுதான் நடத்துது. நம்ம அதனால வந்து அ உணரவ கூட முடியாது. உணர முடியுமா இருக்கும். அத கணக்கிட கூட முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா, அதுதான் உலகத்த நடத்துது. இல்ல எல்லாத்தையுமே நான் மெஷர் பண்ண முடியும். எல்லாத்தையுமே துல்லியமா கணக்கிட முடியுங்கிறது நடக்காது. அதுக்கும் அது வந்து நெறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. போன தடவ வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே அவர் ஒரு இது சொல்லுவாரு. பெஸ்ட் ஸ்டோரி வின்ஸ். ஓகே. அண்ட் இது ரொம்ப முக்கியம். நம்ப இதுலயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிதியில பத்தி அப்படி பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணி பேசுறத விட, அதையே ஒரு கதை வடிவமா சொன்னா, அதுதான் நல்லா நிலைக்கும். இப்ப நெறைய பேச்சாளர்கள் இங்க வந்து நம்ம பேசியிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க. எது வந்து நம்ம மனசை கவர்ந்திருக்கு, நம்ம மனசுல ஆழமா தைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கதை இருக்கும். அவங்களோட சரித்திரம் இருக்கும். ஏதாவது ஒரு சரித்திரம் இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸோ இவர் சொல்றபடி பார்த்தா, சார்ல்ஸ் டார்வின் வந்து ஆக்சுவலா கண்டுபிடிக்கல. ஐ மீன் அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து அத பத்தி பேசியிருக்காங்க. ஆனா, அவர் வந்து அத கரெக்ட்டா அந்த ஒரு மக்கள் இது பண்ணும்படி சொல்லுவாங்க. ஓகே. அது. அப்புறம் இன்னொன்னு வந்து ம் நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய சேஞ்ச் ஆறது வந்து ஒரு குயட்டா இருக்கும்போது, அப்பதான் அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஏன்னா குயட்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது, நம்ம ஜாலியா ஆமா நம்ம 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 போட்டதெல்லாம் நடக்குது. நம்ம செய்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு பெருமையா பேசிப்போம். நமக்கு நெறைய திறமை இருக்குன்னு. ஆனா, அந்த மாரி இல்ல. ஒரு ஒரு ஜஸ்ட் ஃபேஸ் தான். திருப்பி இது பண்ணும்போது நெறையா ஆகும். ஓகே. அண்ட் இது அப்புறம் அதே மாரி நம்ம ஒரு நல்ல ஐடியா இருக்கும்போதும், ஓகே. அது ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணோம்னா, ரொம்ப சீக்கிரமா பண்ணோம்னா, ரொம்ப இதுவா பண்ணோம்னா, அது வந்து தப்பாயிடும். ஸோ, அதுக்கு நெறையா உதாரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஓகே. ஸோ, வென் த மேஜிக் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ, ஸ்டோரேஜ் ஸ்ட்ரெஸ் ஃபோகஸஸ் அதாவது அந்த ஒரு 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 உதாரணம் சொல்லுவாரு. ஸோ, நம்ம அமெரிக்கா வந்து இது நெறையா வந்து அமெரிக்காவ பத்தி தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கவர்ன்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கவர்ன்மெண்ட் இது இப்ப இப்ப இருக்கிற கவர்ன்மெண்ட்லாம் கூட இருக்கக்கூடாது. கவர்ன்மெண்ட் என்ன? நம்ம பார்டர பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ, அமெரிக்கால வந்து இன்கம் டாக்ஸ் வந்து 1907 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கூட கிடையாது. ஸோ, டாக்ஸ் கூட ரொம்ப வாங்கக்கூடாது கவர்ன்மெண்ட். வெளியிலேருந்து வரதுக்கு கஸ்டம்ஸ் வாங்கிக்கங்க. உள்ளுக்குள்ள எந்த டாக்ஸும் அந்த மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ, அப்ப வந்து நெறைய பேர் சொன்னாங்க, "இல்ல அந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வேணும்." அப்படின்னு ஒரு 1910லேருந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுபடல. ஓகே. எடுபடலன்னா, இதுக்கு போராட்டம் பண்ணவங்கள தூக்கி ஜெயில்ல போட்டுருக்காங்க. ஓகே. "தே ஆர் காசிங் ரையாட்" அப்படின்னு. ஆனா, அந்த டிப்ரஷன் 1929ல வந்துச்சு. எக்கச்சக்க அன்எம்ப்ளாய்மென்ட். அது வந்து ரொம்ப மோசமா போயி, அத வந்து அதுக்கப்புறம் அப்ப ரூஸ்வெல்ட்ன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு. அவர் வந்து நெறைய சேஞ்ச் கொண்டு வந்தாரு. இந்த சோஷியல் செக்யூரிட்டி அந்த வந்து இப்ப இந்தியால சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. அமெரிக்கால இருக்குன்னு சொல்றோம். இந்த 1935ல தான் சோஷியல் செக்யூரிட்டி வந்தது. அது ஏன் வந்ததுன்னா, அந்த டிப்ரஷன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இந்த ஐடியாலாம் நமக்கு ஒத்தே வராதுன்னு நெனச்சது கூட, அது கபக்குன்னு வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. அதோட அது ஓட்டு போட்டது அதெல்லாம் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. எக்கச்சக்க பாப்புலரா வந்து எல்லாரும் அதாவது யுஎஸ்ல வந்து என்னைக்குமே இப்ப கூட இந்த டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிகன்ஸ் 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அ அவங்க பார்ட்டிசான் அப்டின்னா ரொம்ப அவங்க பார்ட்டி ஒரு பர்ட்டிகுலர் இதுவே வந்து பண்ணிப்பாங்க. நெறைய விஷயத்துல நெறைய சண்டை நடக்கும். ஆனா, இது வந்து அது இது பண்ணாங்க. ஓகே. அண்ட் ரைட். அண்ட் இதுக்கப்புறம் நெறைய இதில வந்து அம் அ நம்ம முதல்ல வரும்போது, இது நெறைய இதுக்கு முக்கியம். ஒரு கார் முதல்ல வரும்போது, கார் வந்து கண்டுபிடிச்சு வந்ததுக்கப்புறமும் யாருமே வந்து இத இத இந்த கார எடுத்துட்டு நான் ஆஃபீஸ் வேலைக்கு போறேன்னு யாருமே நினைக்கல. அது மாரி பிளேன் கொஞ்சம் பாப்புலர் ஆன அப்புறமும், இந்த பிளேன வந்து எடுத்துக்கிட்டு இந்த வெக்கேஷன் நான் வந்து அவ்வளோ தூரம் போணும்னு நெனச்சேன். முன்னாடிலாம் முடியாது. கப்பல்ல முடியாது. இப்ப இந்த பிளேன்ல போயிடலான்னு யாருமே பண்ண முடியல. எல்லாமே ஓகே. இது ரொம்ப முக்கியம். எல்லாமே மிலிட்டரி யூஸ்லேருந்து ஆரம்பிச்சு, பிளேன் என்ன ஆரம்பிச்சது அப்டின்னா, அவர் ஒரு கத சொல்லுவாரு. பிளேன் இருந்ததால தான் ஏரியல் பாம் போட முடிஞ்சுச்சு.
அந்த மேலேருந்து பாம் போட முடியுங்கிறதால தான் நியூக்ளியர் பாம் போட முடியும், போடலாங்கிறத வெளிய வந்தேன். ஏன்னா நியூக்ளியர் பாம் நீங்க கையால தூக்கி போட முடியாது. பீரங்கில வச்சு அடிக்க முடியாது. ரொம்ப தள்ளி இருந்தா தான் நீங்க அது பண்ண முடியும். அதனால தான் நியூக்ளியர் பாம் பண்ணாங்க. நியூக்ளியர் பாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு, அ நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நம்ம இன்டர்நெட் நம்ம எல்லாமே இளையதளம் வழியா தான் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவோ பண்றோம். அந்த இன்டர்நெட் இல்ல அப்டின்னா, நெனச்சு கூட பார்க்க முடியாது நம்ம ஒரு லைஃப். ஸோ அந்த மாரி இருக்கும். ஆனா, அதுவும் ஆரம்பிச்சது வந்து டார்பா நெட் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏரியா அப்படிங்கிற ஏஜென்சி டார்பா. அவங்க ஆரம்பிச்ச நெட்வொர்க் தான் அந்த டார்பா நெட், அப்புறம் ஆர்பா நெட், அப்புறம் இன்டர்நெட் ஆகி இந்த மாரி வளர்ந்திருக்கு. ஓகே. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும்போது வித்தின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் அவங்க ரிசர்ச் யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ ஸோ இந்த மாரி நெறையா உதாரணங்கள் வந்து அவரு சொல்லுவாரு. அப்புறம் வந்து இது பண்ணு அந்த ஏன்னா இது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ரைட் அ கம்பெனி அந்த ரைட்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க ஏரோப்ளேன். அவங்களே சொல்லியிருப்பாங்க. "தி யூட்டிலிட்டி ஆஃப் தி ஏர்ஷிப் வி திங்க் வில் லை என்டையர்லி இன் இட்ஸ் அட்வான்டேஜ் அஸ் அ ஏஜென்ட் இன் டைம் ஆஃப் வார். Wright brothers have no intention to sell the invention to a private company, but they want to give it to the War Department." இதுதான் ஏரோப்ளேன் பத்தி. அஃப்கோர்ஸ் இப்பயும் ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஏரோப்ளேன், ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் இருக்கு. பட் அத பத்தி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அது முதல்ல இருந்தது எல்லாம் யுஎஸ் ஆர்மி தான். ஓகே. ஸோ அட்டாமிக் எனர்ஜி, இன்டர்நெட், மைக்ரோ ப்ராசஸர், ஜெட், ராக்கெட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எத நீங்க எடுத்து பார்த்தாலும், ஹெலிகாப்டர்ஸ், இன்டர்ஸ்டேட் யுஎஸ்ல இருக்கிற ஃப்ரீவேஸ், இப்போ இந்தியாலயும் நெறைய அது மாரி வருது. இது எல்லாமே வந்து மிலிட்ரி. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு கதை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே. அது வந்து ஒரு இது. ஸோ அதனால வந்து அ இந்த டிப்ரஷனுக்கு அப்புறம் இது வந்து இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த கிரேட் டிப்ரஷனுக்கு ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவோ ரோட இது பண்ணாங்க. எவ்வளோ பிரிட்ஜ் பண்ணாங்க. இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நெறைய பேர் பிக்சர பார்த்துருப்பீங்க. சில பேர் போயிருப்பீங்க. அத வந்து நெனச்சு கூட பார்க்கல. ஆனா, அத வந்து அப்ப தான் 1935 தான் 1933ல கட்டுனாங்க. ஸோ அந்த டிப்ரஷன் முடிஞ்சு இந்த 32 அந்த ரூஸ்வெல்ட் மறுபடியும் வரும்போது நியூ டீல் அப்படின்னு ஆரம்பிச்சு அவரு வந்து பிரசிடென்ட் ஆனாரு. ஸோ அப்ப வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது. ஓகே. ஸோ இது ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் ஓகே. அவர் கடைசில கேட்பாரு, டெக்னிக்கல் அதாவது 19 டெக்னிக்கல் லீப் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சயின்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. 1930ஸ்ல அந்த மாரி அட்வான்ஸ்மென்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நடந்தது. அமெரிக்கால வேற எந்த டைம்லயும் அந்த மாரி நடக்கல. இவரோட இது வந்து வித்தவுட் த டிப்ரஷன் தட் வுட்ன்ட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னு. ஸோ நம்மளும் அந்த மாரி நெறையா பிரச்சனைகள சந்திச்சிருக்கோம். நம்ப நாட்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கனாமி வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துச்சு. 1991ல நம்ப வந்து கோல்ட அடகு வச்சு, நம்ப வந்து ஆயில் ம் இறக்குமதி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அது வேணுன்ட்டே இந்த கோல்ட வந்து இந்த ஏரோப்ளேன்ல போம்போது நியூஸ்லயும் காமிச்சாங்க. ஓகே. அப்ப வந்தது ஆக்சுவலா கேர்டேக்கர் கவர்ன்மெண்ட். ஸோ இந்த கவர்ன்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு கேர்டேக்கர் கவர்ன்மெண்ட் இருந்துச்சு. சந்திரசேகர் கவர்ன்மெண்ட். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல கொஞ்சம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்தது. மேபி அவ்ளோ தூரம் கிரைசிஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ப ஓகே இந்த மாரி பண்றது. அது நான் அதுக்கு இது கரெக்ட்டா சரியான்னு சொல்லல. பட் அது நடந்தது வந்து அதனால தான் வந்தது. ஓகே. ஸோ அந்த கிரேசி இது வரும்போது அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா நல்லது தான். ஓகே. ஸோ அது ஒரு கருத்து. அடுத்த கருத்து வந்து இது ரொம்ப முக்கியம். ஓகே. இது பெர்சனல் ஃபினான்ஸ்ல ரொம்ப முக்கியம். மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். பட் அது ரொம்ப நெறையா ஆகும். டைம் ஆகும். அண்ட் ட்ராஜடிஸ் வில் ஆல்சோ ஹேப்பன். தே வில் ஹேப்பன் ஓவர்நைட். ஓகே. அவ்வளோதான். ஓகே. குட் நியூஸ் வந்து காம்பவுண்டிங்ல வரும். அதாவது நம்ப வந்து இன்வெஸ்ட் பண்றோம், முதலீடு செய்றோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். 20 வருஷம், 25 வருஷம் நம்ம வந்து வேலை பார்க்குறோம். அந்த வருமானம் வருது. வேலைன்னா பிசினஸ் எதுவா வேணாலும் பண்ணலாம். அது வருமானம் வருது. அத கொஞ்சம் செலவழிக்கிறோம். கொஞ்சம் முதலீடு செய்றோம். அந்த முதலீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கோடீஸ்வரனா ஆக முடியும். இது வந்து அவ்வளோ டைம் ஆகும். ஆனா, அந்த கோடீஸ்வரனா இருக்கிறது ஒரு சின்ன தப்புல வந்து அது எல்லாத்தையும் இழந்துடலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ குட் நியூஸ் கம்ஸ் ஃப்ரம் காம்பவுண்டிங் விச் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். ஓகே. பட் பேட் நியூஸ் கம்ஸ் ஃப்ரம் அ லாஸ் இன் கான்ஃபிடன்ஸ் ஆர் அ கேட்டாஸ்ட்ராஃபிக் எரர் தட் கேன் அக்கர் இன் த பிளிங்க் ஆஃப் அன் ஐ. ஸோ
இது வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த இதில் வந்து அதாவது அமெரிக்கா வந்து இது ரொம்ப முக்கியம். 1910 இப்போ துர்க்மெனிஸ்தான்னு ஒரு இடம் கண்ட்ரி இருக்குது. ஐ திங்க் இந்தியாவோட ஜிடிபி அந்த லெவல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1910 இப்போ துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு போர் கண்ட்ரி. ஓகே, அப்படி இந்தியா கூட வச்சுக்கலாம் வச்சுங்களேன். அதோட பெர் கேபிட்டா தான் அமெரிக்காவுக்கும் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இப்போ வந்து அந்த கண்ட்ரி அந்த எக்கனாமி எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நடந்ததெல்லாம் 2% 3% growth தான். அவ்வளோதான். எவ்ரி இயர் 2% 3% growth. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது சில சமயம் பின்னாடியும் போயிருக்கலாம், வாரும்போது பின்னாடியும் போயிருக்கலாம். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த ஹார்ட் நம்ம இது வந்து டிசீசஸ். ஓகே, அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹார்ட் டிசீஸ் அதோட இன்சிடென்ஸ் வந்து ஹஸ் டிக்ளைன் 70%. 1950லேருந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஓகே, அமெரிக்காவில் மட்டுமே அந்த இது இல்லாட்டி 25 மில்லியன் 2.5 கோடி மக்கள் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து செத்துருப்பாங்க அந்த ஒரு 50 வருஷத்தில். அந்த ஹார்ட் அவ்வளோவு 2.5 கோடி வந்து அவ்வளோவு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1% டிஃப்ரென்ஸ் 1% டிஃப்ரென்ஸ் 1% டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஆவரேஜ் வந்து 1950 to 2014 the average annual decline in heart disease was 1.5%. ஓகே, 1.5%னா நம்ம என்ன சொல்லிப்போம், ஒன்றுமே நடக்கலப்பா, போன தடவை 100 இருந்துச்சு, இப்போ 98.5 இருக்குது, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, இது ஒன்றுமே முக்கியம் இல்லை, போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது திருப்பி 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 வரும்போது அதோட இது வரும். இது எல்லாமே வந்து 1.5 to the power of 10 1 to the power of 50 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நம்ம நிறையவே சொல்லியிருப்பாங்க 1.01 to the power of 30 போடுங்க, 0.99 to the power of 30. நீங்கள் உங்கள் கால்குலேட்டர் இருந்தால் ரெண்டுத்தையும் போட்டு பாருங்கள், அப்போ உங்களோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த காம்பவுண்டிங் ஸோ அதே மாதிரி இருக்கும். அப்புறம் நிறையா டெக்னாலஜிஸ் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. கிருமிகள் அப்படிங்கிறத வந்து 1700களில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கிருமின்னு ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மைக்ரோஸ்கோப் இல்லாத போதே அதை யூகிச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் கிருமிகளால் தான் வியாதிகள் வருது அப்படிங்கிறதுக்கு 200 வருஷம் ஆச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 1870 தான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த செப்சிஸ் அப்படிங்கிறது, இந்த கிருமிகளால் வியாதி பரவி நம்ம சாகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1920 30 தான் பெனிசிலின் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது 300 வருடம் அந்த தியரி இருந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து செப்டம்பர் 11 நம்ம அந்த 2011 வந்து 2001 வந்து அந்த அமெரிக்காவில் வந்து அந்த பாம் பண்ணாங்க இல்லையா, இது பிளேமெண்ட்ஸ் அது வந்தது. அதே மாதிரி ஒரு லேஹ்மன் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த 2008 கிராஷ் நமக்கு நம்ம பார்த்த நிறையா வந்து 1929 டிப்ரெஷன் நம்ம பார்த்ததில்ல. 2008 கிராஷ் வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு. அதை கிரேட் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அமெரிக்கன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பட் எல்லாம் லிங்க்டு. ஸோ நம்ம இந்தியாவிலையும் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் 53% அந்த வருஷம் விழுந்தது. ஓகே, ஒரு 7 மாதங்களில். ஆனால் அந்த லெஹ்மன் பிரதர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கம்பெனி டு கொலாப்ஸ். ஓகே, அது வந்து 15 மாதம் 2006 எண்டில் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இட் ஹஸ் எவர் பீன். ஓகே, 2006 2007 பிகினிங்கில் கூட இட் ஹஸ் பீன் த ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் பீன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட் ஜஸ்ட் டுக் 15 months. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தப்புகள் பண்ணதை வந்து எல்லாத்தையும் சேர்ந்து காம்பவுண்ட் ஆகி அந்த மாதிரி ஆச்சு. ஓகே, எதுவாக இருந்தாலும் என்ரான், ஃபேனிமே அந்த மாதிரி இருக்கும். கத்தீட்ரல், சோவியத் யூனியன் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது, ஆனால் இது பண்ணும்போது கபகபன்னு அந்த பெர்லின் வால் வந்துச்சு. வித்தின் 1 year சோவியத் யூனியன் வாஸ் நாட் தேர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இம்மீடியட் நடக்கும். ஓகே, growth always fights against competition. ஸோ அதனால் உங்களோட ரைஸ் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, நியூ ஐடியாஸ் ஃபைட் ஃபார் அட்டென்ஷன், பிஸ்னஸ் மாடல்ஸ் ஃபைட் இன்கம்பன்ஸ், ஸ்கைஸ்கேப்பர்ஸ் ஃபைட் கிராவிட்டி. ஓகே, இதனால் எப்போதுமே growth வந்து டைம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இது பண்ண முடியும். ஓகே,
அதாவது ஒரு நம்ம இதுவும் சொல்லியிருப்பார். நம்ம ஒரு ஹியூமன் நம்ம வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு வந்து நம்ம அது இதுக்குள்ள நடக்குது. நம்ம தாய்மார்கள் வந்து ஒரு ஒரு அற்புதம் அத நிகழ்த்துறாங்க அவங்க உடம்பில். ஆனா அத பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. ஓகே. இந்த நியூரான் தான் மெயின் இது. இப்ப நம்ப அந்த அதுக்கும் இந்த மெஷின் லாங்குவேஜ் பத்தியும் பேசலாம். ஸோ நியூரான தான் வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல அது வந்து அதோட ஆர்ட்டிஃபிஷியல் நியூரான வச்சு தான் நம்ம நெறையா இத பத்தி பேசிட்டு இருக்கோம். 100 பில்லியன் நியூரான் அப்டின்னா, ஐ திங்க் 10,000 கோடி அப்டின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆர் 1,00,000 கோடி. 10,000 கோடி. 1,00,000 கோடின்னா 1 ட்ரில்லியன் வரும். ஸோ 10,000 கோடி நியூரான்ஸ். அதே மாரி 25,000 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் அந்த நியூட்ரானுக்கு. 25,000 கோடி. ஓகே. அதுக்கப்புறம் நெறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ். இது எல்லாமே வந்து அந்த 9 மாதங்களில் அந்த கருவுல வளருது. ஓகே. ஸோ இது வந்து டைம் 9 மாசம் ஆகும். டெத் ஆனா ஜஸ்ட் 1 ஒரு பிரெயினுக்கு 1 நிமிஷம் ஆக்ஸிஜன் போல, ஹார்ட்டுக்கு 1 நிமிஷம் ஆக்ஸிஜன் போலன்னா நம்ம டெத். ஸோ நம்ம இதே பார்த்தாலே தெரியும். குரோத் டேக்ஸ் டைம், டிஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே. ஸோ இதனால தான் வந்து அது ரொம்ப பண்ணும். ஓகே. அப்புறம் இதே மாரி அந்த குட் நியூஸ் இந்த குரோத் வந்து ஸ்லோவா இருக்குன்னா அத வந்து காம்படிஷன் வந்து அழிச்சிருக்கலாம். தட் டிட் நாட் ஹேப்பன். இந்த சிசுவே எடுத்தோம்னா கருவுல என்ன வேணா ஆகலாம். தட் டிட் நாட் ஹேப்பன். குழந்தை பிறக்குது. ஆனா ஆல் பேட் நியூஸ் இஸ் அபவுட் வாட் ஹேப்பன்ட். ஸோ இதுவும் இன்னும் நிறையா முக்கியம். நம்ம நியூஸ் படிக்கிறது எல்லாமே வந்து வாட் ஹேப்பன் தான் படிப்போம். வாட் டிட் நாட் ஹேப்பன்ங்கிறது நியூஸே வராது. ஸோ நிறையா தடவை நம்ம நினைப்போம், எப்போ பார்த்தாலும் பேட் நியூஸாகவே இருக்குப்பா, உலகமே அழிய போன மாதிரி இருக்குன்னா அப்படி இல்லை. நம்ம அதை பற்றி நிறையா படிக்கிறோம். ஓகே. ஸோ அதுதான் அந்த இது. அப்புறம் டைனி அண்ட் மேக்னிஃபிஷன்ட் இது அதே இதில் கண்டு போகிறோம். லிட்டில் திங்ஸ் காம்பவுண்ட் இன்டு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஸோ சின்ன சின்னதாக தான் விஷயம். ஓகே. ஓகே. அந்த இது வந்து நெறைய இதில வந்து இப்போ அமெரிக்காலயும் சரி, இந்தியாலயும் நெறைய ஆயிட்டுருக்கு. அதாவது நெறைய பேர் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாயிட்டுருக்கு. அந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்பயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 3 சாப்பாடு நான் வெளுத்து கட்டிட்டேன். அதனால குண்டாறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. 100 கேலரீஸ், 150 கேலரீஸ் இந்த ஸ்நாக். இதனால தான் அந்த பருமன் வருது. ஸோ நீங்க ஆக்சுவலா நான் வந்து தலைகீழா இருக்கும். ஒரு நாள் ஒரு வேளையில வந்து வெளுத்து கட்டிடுவேன் சாப்பாடு. மேபி 1 டைம், 2 டைம்ஸ் அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு பருமன் குறைஞ்சிட்டுருக்கும். ஆனா நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடும். பட் இந்த சின்ன சின்னதா தான் இருக்கணும். ஸோ அது மாரி வந்து இதாகும். அந்த டைனி திங்ஸ் வந்து இது நெறையாவே பிரச்சனை இருக்கு. இந்த அட்டம் பாம்ப பத்தியும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது வென் திங்ஸ் ஆர் டூ பிக் அது வந்து கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் வென் திங்ஸ் பிகம் ஸ்மால் ஓகே. அப்ப வந்து அதுலேருந்து வர பிரச்சனைகள் அதிகம். ஸோ அதனால வந்து அது வந்து டைனி திங்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த இந்த ஒப்பன்ஹைமர் அவர் வந்து இப்ப பத்தி இந்த மூவி பார்த்திருப்போம். அவரே தான் சொன்னாரு. சின்ன பாம்ப்லாம் சின்னதாக்கும்ன்னு. அப்புறம் அவரே வந்து இல்ல மிஸ்டேக். நம்ம வந்து பெருசா பண்ணியிருக்கணும் பாம். அப்பதான் வந்து ஜாக்கிரதையா பார்த்துப்போம் அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த இது. ஸோ கோவிட்-19 அதே மாரி தான். சின்ன சின்னதா ஆரம்பிச்சு ஓகே. இதுவா இருந்தது. ஓகே. ஸோ ஆனா கோவிட்-19 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. எல்லாம் இது நடந்தத வந்து அத நான் படிக்கிறேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். "அ நியூ வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டூ ஹியூமன்ஸ். திஸ் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர்." ஓகே. அது பேட்ஸ்லேருந்து வருது. அது வந்து ஹியூமனுக்கு வந்து அந்த கண்டேஜியன்னு ஒரு படம். அது கோவிட்க்கு முன்னாடி வந்தது. இதில கடைசியா காட்டுவாங்க. ஓகே. அந்த கண்டேஜியன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோவிட்னா பிரெடிக்ட் பண்ண மாரி இருக்கும். ஆல்மோஸ்ட். அதில வந்து அதில ஆக்சுவலா காட்டுவாங்க. கடைசியில தான் காட்டுவாங்க. எப்படி அந்த டிசீஸ் பரவிச்சுன்னு பேட்லேருந்து வரும். ஓகே. பேட்லேருந்து பிக் வந்து பிக்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வரும். ஸோ அதுதான் வரும். ஓகே. சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர். அண்ட் ஹியூமன்ஸ் ஹூ ஆர் இன்ஃபெக்டட் இன்டராக்ட் வித் அதர் பீப்பிள். ஆஃப் கோர்ஸ் இது நடக்குது. இட் வாஸ் அ மிஸ்ட்ரி ஃபார் அ வைல். இது ஏன் நடக்குதுன்னு தெரியல. அந்த டென்டிஸ்ட் சைனீஸ் டென்டிஸ்ட் தான் வந்து இது பண்ணாங்க. கடைசியில அவரே கோவிட்ல இறந்தாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போய் அப்பாலஜைஸ் பண்ணாங்க அவங்க ஃபேமிலிக்கு. நாங்க ஒரு தப்பா அவங்கள இம்ப்ரிசன் பண்ணிட்டோம். சாரி அப்படின்னு. ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து சாரி சொல்றதுங்கிறது ரொம்ப வெட்கத்தக்க விஷயம். பட் அவங்களுக்கு பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த பேட் நியூஸ் வாஸ் லைக்லி சப்ரஸ்ட். இதுவும் தப்பு தான். பட் இதுவும் நடந்திருக்கு. அண்ட் மத்த நெறைய கண்ட்ரீஸ் வந்து தே தாட் இட் வில் பி கன்டெய்ன்ட்.
ஸ்டாண்டர்ட் டெனியல். ஸோ நம்ம இதுலேயும் வந்து நிறையா இதில் நமக்கு நடக்காது, நமக்கு வராது அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டிடன்ட் ஆக்ட் ஃபாஸ்ட் இனஃப், இது பியூரோக்ரஸியால். ஓகே, நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை, ஓவர் ஆப்டிமிசம். நான் ட்ரெக்கிங்லாம் நிறையா போவேன், அதனால் வந்து அந்த சானிடைசர் வச்சுருப்பேன். சானிடைசர் நான் கொடுப்பேன். பிப்ரவரி மாதம் மீட் பண்ணும்போதெல்லாம் அவங்க சானிடைசர் சாப்பிட்டு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. அப்புறம் மாஸ்க் வந்து எனக்கே இருந்துச்சு. ஏன்னா நான் ஜப்பான் போனபோது மாஸ்க் வாங்கி வச்சுருந்தேன், அந்த ஃபேஸ் மாஸ்க். பட் நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணோம். வி ஆர் நாட் ஓவர்ல ஆப்டிமிஸ்டாக வந்தோம். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தி ஒன்லி வே டு ரியாக்ட் வாஸ் ஷட் டவுன், லாக்டவுன்ஸ். பட் இதுதான் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா, கோவிட் இது ரொம்ப முக்கியமான, அதனால தான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து முன்னாடி நடந்திருக்கு. ஒவ்வொரு பிட்டா நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த இது. இப்ப வந்து நமக்கு வந்து இத தாண்டிட்டோம். பட் நீங்க எப்ப பார்த்தாலும் எந்த ஊர்லயும் பாருங்க, இந்த 2020, 21 ரொம்ப பெசிமிஸ்டிக்கா இவ்வளவோ கஷ்டமா இருந்துச்சு. என்னோட அனுபவத்த சொல்றேன். நான் 2019ல வந்து இந்த திட்டமிடல் வந்து ஆரம்பிச்சோம். அத பத்தி நான் அந்த நிதி அஃபிஷியலா நான் வந்து இது பண்ணேன். அப்போ வந்து ஒரு 30 வயதில வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், "மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்கப்பா. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆயுள் காப்பீடு ரொம்ப முக்கியம்" அப்படின்னு. அ ஆர்கியூமென்ட் தான் நெறையா நடக்கும். 1,00,000 முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரி பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க சொல்றீங்க? பண்றேன் அப்படின்னு. ஆனா, இந்த ஒரு 5,00,000க்கு அ இது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்க பேர்ல எடுங்க. அதுக்கு வந்து ரூ. 10,000 இன்சூரன்ஸ்னா, அதுக்கு வந்து அவ்ளோ டிஸ்கஷன் நடக்கும். ஆனா, இந்த 2020க்கு அப்புறம் பர்ட்டிகுலர்லி 2021 அந்த செகண்ட் வேவ்க்கு அப்புறம் அந்த பேச்சே வராது. இன்சூரன்ஸா நீ என்ன சொல்றியோ நாங்க எடுத்துடுறோம். அவ்வளோதான். அதுக்கு ஜாஸ்தியாவே எடுத்துருவோம். அது அது அந்த இதுவே ஜாஸ்தியாச்சு எனக்கு. ஞாபகம் இருக்கு. அப்பதான் என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேர் கேட்பாங்க. வில் எப்படி எழுதுறது? உயிர் எழுதணும். நான் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் அ அ இதாயிடுச்சு அப்படின்னு நம்மளோட இதையே மாத்திருச்சு அந்த இடம். ஓகே. ஆனா அது எல்லாமே சின்ன சின்னதா ஆரம்பிச்சது தான். திடீர்னு வந்து யாரும் பாம் போடல. சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அவ்வளோ பூதாகாரமா வளர்ந்தது. அத ஞாபகம் வச்சுக்கங்க. டைனி திங்ஸ், பேட் திங்ஸும் அந்த மாரி தான் ஆகும். குட் திங்ஸும் அந்த மாரி டைனி டைனி திங்ஸ் தான் வந்து நமக்கு இது வரும். ஓகே. ஆ ஓகே. அண்ட் ஸோ இதனால வந்து ஒரு தடவ வந்து இன்னொன்னு வந்து ஒரு இது சொல்லிருப்பாரு. டெனரிஃப்ல வந்து ஒரு 2 747 கொலைட் ஆச்சு. இப்ப நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணோம் இந்தியால, பாம்பேல. இது என்னாச்சு, ஒரு போயிங் பெரிய ஏர்கிராஃப்ட் 2மே. ஒண்ணு இறங்கும்போது, இன்னொன்னு வந்து டேக் ஆஃப் ஆச்சு. இன்னொன்னு டேக் ஆஃப் ஆயிருக்கும்போது இது இறங்கிடுச்சு. ஓகே. 2 குழஞ்சு 583 பீப்பிள். அங்க எல்லாமே ரன்வேல. மேல இல்ல, ரன்வேல. 2 பிளேனும், ஏன்னா இது இறங்கிடுச்சு, அது ஏறப்போகுது. ஸோ அதனால 2மே ரன்வேல ஆக்சிடென்ட். 583 பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் அதோட ரிப்போர்ட் என்னன்னா, 11 டிஃபரண்ட் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். ஓகே. வெரி இம்ப்ராபபிள். ஓகே. அது எதுவுமே வந்து ஒன்ஸ் இன் எ மில்லியன் அந்த மாரி சொல்லலாம். ஆனா, அந்த 11 மிஸ்டேக் ஒண்ணொண்ணா நடந்துச்சு. வரிசையா நடந்துச்சு. இந்த பெரிய ட்ராஜடி. ஸோ இப்போ ஒரு நீங்க ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்துச்சு இல்லையா? அதுவும் பாருங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். எதுவுமே பெரிய மிஸ்டேக் இருக்காது. ஸோ ஸ்மால் திங்ஸ் அத வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாரி ஆப்போசிட் சைட் சொல்றேன் இல்லையா? எவல்யூஷன். ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசம் நம்ம ஹியூமன் வரைக்கும் வளர்ந்துருக்கோம். அத வந்து அம் இது பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்ப நம்ப யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம மார்ஸ்ல லைஃப் இருந்திருக்கு, போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தில நம்ம இருக்குறோங்கிறதே ஒரு மேஜிக். ஒண்ணுமே இல்ல. சின்ன சின்ன சேஞ்ச். 3.8 பில்லியன் இயர்ஸ் நம்ம இது வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால நம்ப ஒரு சின்னது வந்து எல்லாத்தையுமே நினைக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுவும் சேம் அஸ் இது. ஓகே. அடுத்த பார்ட் வந்து ஓகே. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப முக்கியம். ரிக்வெர்ஸ் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம் டு கோஎக்ஸிஸ்ட். நம்ம எல்லாமே ஆப்டிமிஸ்ட்டா இருந்தோம். எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும், ஆம் அ நடக்காது. எதுவுமே நடக்காதுப்பா. நம்ம ஆண்டவன் விட்ட விதி நம்ம தலையெழுத்து தான் அப்படின்னு நினைச்சாலும் நடக்காது. ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் வேணும். ஸோ நம்ம மைண்டுக்குள்ளேயும் வேணும். ஒரு சிஸ்டம் இருந்தீங்கன்னா, ஒரு குழு இருந்தீங்கன்னா, அந்த குழுலயும் இந்த மாரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த சொல்லுவாங்க, "தி பெஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான் ஓகே இஸ் டு சேவ் லைக் எ பெசிமிஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் லைக் அன் ஆப்டிமிஸ்ட்." ஸோ நான் சொல்றது திட்டம். ஏன்னா ஏன் சேவ் பண்ணுறோம்? பெசிமிஸ்ட். நமக்கு வந்து 50 வயதிலே நம்ம வேலையை இழந்துடலாம். இல்லை நம்ம 60 வயதில் ரிட்டையர் ஆகிட்டு 90 வயது வரைக்கும் உயிர் வாழலாம். 30 வருடங்கள் நமக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணாமல் நமக்கு நாமே டிபெண்ட் பண்ணி இதெல்லாம் பெசிமிஸ்டாக திங்க் பண்ணணும். ஆனால்
இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்டிமிஸ்டா. ஆமா, நான் பண்றேன். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஓகே. அதெல்லாம் தெரியாது. ஆனா 10 வருடங்களில் எனக்கு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசம் இருக்கணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் என்னைக்குமே பெர்சனல் ஃபினான்ஸே வந்து பிளான் பண்ணும்போது பெசிமிஸ்டிக்கா பண்ணும்போது பண்ணணும். அது ஏன் பண்றோங்கிறத இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்டிமிஸ்ட்டா பண்ணணும். ஸோ இது 2மே ஒரே ஆள் தான் பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலயும் என்ன திட்டமும் அப்படிதான். நம்ம திட்டம் வந்து நல்ல திட்டம் வந்து நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னா, அதில என்னென்னலாம் தப்பு வரலாம்? இப்ப நம்ம போறோம், ஒரு இடத்துக்கு போறோம். 100 கிலோமீட்டர் ஓட்ட போறோம் அப்படின்னா, என்ன பிரச்சனை வரலாம்? இங்க ஜாம் ஆகலாம், அங்க வரலாம், நம்ம குறுக்க யாராவது வரலாம். இந்த மாரிலாம் நம்ம இது பண்ணணும். ஆனா, இதெல்லாம் வரலாம். ஆனா நான் கிளம்பவே மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதெல்லாம் வரலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். பட் நமக்கு இப்போ வராதுன்னு நெனச்சுட்டு நான் தைரியமா கிளம்புறேன் அப்படின்னு தான் பண்ண முடியும். இல்ல இதெல்லாம் ஆகலாம் ஆகலாம்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, வீட்லயே தான் இருக்க முடியும். ஏன் நம்ம அந்த பயணமே இருக்காது. ஸோ அது அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஆம் அந்த ஓகே. அப்புறம் இந்த சார், இன்னொன்னு வந்து சொல்லு. குறிப்பீட்டுக்கு மன்னிக்கவும் சார். கொஞ்சம் வாய்ஸ் லவுடா பேசணும் சார். கொஞ்சம் லோ வாய்ஸா கேக்குது. லோ வாய்ஸ். ஓகே. ஆமா. ஓகே. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் சத்தமா ஆயிட்டேன். டயர்ட் ஆமா. ஆயிட்டேன். அதனால தான். கொஞ்சம் 1 இருங்க நிமிடம் சார். குடுங்க. அ சார், ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க வந்துர்றேன். சார். நிச்சயமாங்க சார். மிக்க நன்றி அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம சரித்திரம் படிப்போம் நிகழ்வுல நம்ம 451வது நிகழ்வுல இருக்கோம். நம்ம தொகுப்பின் பெயர் வசந்தம். நிதி திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்புல எஸ்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அனைத்தும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். சவுண்டு ஓகே, கரெக்டாக தாம்மா இருக்கு. ஓகே. சரிங்க. சரி. ஸோ இப்ப வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன். நன்றி ரேவதி. மியூட் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல பட் சார். ஹோப்ஃபுல்லி வந்து பரவாயில்ல. ஓகே. ஸோ இந்த இது வந்து நெறைய பேர் வந்து அது சொல்லுவோம். அது மாரி நம்ம எல்லாமே வந்து ஒரு ஹோப் இருக்கணும். நம்ப வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படிங்கிற ஆப்டிமிசம் இருக்கணும். ஆனா, அப்படியே முன்னேற மாட்டோம். நம்ம முயற்சி எடுத்தா தான் நம்ம முயற்சி எடுக்கலனா முன்னேற மாட்டோங்கிற ஒரு சின்ன பெசிமிசம் 2ம் கலந்து தான் வரணும். அதோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஆ ஸோ இது வந்து அ ஓகே. ஸோ இது வந்து அந்த அந்த எலேஷன், ஏக்கம், ஆசை. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சரி, இவ்ளோ பண்றோம். ஆப்டிமிஸ்டிக்கா கிளம்புறோம். ஓகே. அது பண்றோம். பட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்குமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. ஓகே. கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட்டா இருந்தா தான், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அத வந்து சகிச்சுட்டு போணும். இது வந்து இந்தியால வந்து ரொம்பவே கொஞ்சம் தாரியா போயிட்டோம். பட் ரைட். அ ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அ ஒரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டோம்னா, நம்ம வேற ஏதாவது மிஸ்டேக் வந்திருக்கும். நம்ம கதையிலே சொல்லுவாங்க இல்லையா? இந்த அச்சிலிஸ் ஹீல் அப்படின்னு ஒரு ஒரு இதுவே இருக்கு இல்லையா? அந்த அச்சிலிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆனா, அவரோட குதிகால் வந்து அவருக்கு வந்து அது ஸோ அந்த இடத்துல அம்பு எய்ஞ்சா அவர் இறந்துருவாரு. ஸோ அந்த மாரி நெறைய கதைகள் அந்த நீங்க பைபிள்ல இருக்க கதை, மித்தாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சாம்சன் அவர் வந்து பலசாலி. பட் அந்த தயிர் அவரோட முடியில வந்து அவரோட பலம் இருக்கு. இந்த மாரி இது ஏன் சொல்றாங்க அப்டின்னா, இந்த கதைகள் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய உண்மைகள் நம்ம வந்து சொல்றாங்க கதை வழியா. ஸோ எந்த இதுவா இருந்தாலும், ஏதோ ஒரு சின்ன தவறு, இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். அத சகிச்சுக்கிட்டு போணும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்டிங்கிறது எதிர்பார்க்கிறது கஷ்டம். அது நடக்கவும் நடக்காது. ஓகே. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. நம்ப உடம்புலயும் வந்து ஏதாவது கொஞ்சம் தவறுகள் இருக்கும். ஏதாவது மியூட்டேஷன் இருக்கும். சில மியூட்டேஷன்ஸ் நல்லா தான் வரும். ஓகே. இது ஒண்ணு. ரைட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அப்புறம் ஆம், இது வந்து அ நெறையா அப்புறம் சொல்ப்பாரு. மொசார்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஓகே. அ இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 8 இது வந்து இது ஆக்சுவலா அப்புறம் நெறைய தடவ அந்த அம் இந்த சார்லி முங்கர் இப்ப இறந்து போயிட்டாரு. அவர் வாரன் பஃபெட்டோட ரைட் ஹேண்ட் மாரி. வாரன் பஃபெட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டர் நெறைய பேர் சொல்லுவாங்க. அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு. ஃபினான்ஷியலி ஹி இஸ் வெரி குட். அவரோட பெர்சனல் லைஃப் வந்து அ அவ்வளோ நல்லா இல்ல. அவரே சொல்லியிருக்காரு. ஆனா, அவர் வாரன் பஃபெட்க்கு இப்ப 90 பிளஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். 93 94 அவர் சாப்பிடுறத பார்த்தீங்கன்னா, அசந்து போயிடுவீங்க. அவ்வளவு பேட் ஃபுட். ஓகே. மெக்டானல்ட்ஸ்லாம் போய் ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிடுவாரு. ஆனா, அவருக்கு அது எதுவுமே செய்யல. ஓகே. பட் அந்த இது வந்து மத்தத அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த அந்த இது சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அத நீங்க வந்து அத இது பண்ணி சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அத இது பண்ணாதீங்க, முடிக்காது. அப்படின்னு இது பண்ணும். ஓகே.
சரி இந்த இது வந்து இது. அப்புறம் ஸோ இது என்ன பார்த்தோம்? பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஓகே. நிறையா சின்ன சின்ன நம்ம எதிர்பாராத விஷயம்லாம் வரும். அதெல்லாம் வரும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபெடரர் வந்து இந்த புக்கில் இல்லை, நான் சொல்கிறேன். இந்த ஃபெடரரை வந்து இப்போ ஒரு கொடுத்தாங்க, நிறைய பேர் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிராஜுவேஷன் இதில். லைஃப் இஸ் ஹார்ட், டேலண்ட் வில் நாட் இனஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் சப்போஸ் டு பி ஹார்ட். எவ்ரிதிங் ஒர்த் பர்சூவிங் கம்ஸ் வித் லிட்டில் பெயின். த ட்ரிக் இஸ் நாட் மைண்டிங் தட் இட் ஹர்ட்ஸ். ஓகே. நீங்கள் யார் வந்து ஃபிசிக்கலாக எந்த எக்ஸர்ஷன் எந்த சாம்பியனாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், தே டூ இட் வித் பெயின். ஓகே. அந்த பெயின் வந்து அதை இது பண்ணாமல் பண்ணுறது தான் அதோட அவங்களோட சக்ஸஸ். ஸோ இதை தான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படிங்கிற ஒரு கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நிறையா பண்ண மாதிரி ஒரு மேஜிஷியன் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. அவர் வந்து ஒரு இதை வந்து அந்த எழுதுகிற மேட்ச்ஸ்டிக்கை வந்து கையில் அணைப்பார். ஓகே. ஸோ இன்னொரு ஆளும் வந்து நானும் அதே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் அவனுக்கு பயங்கரமாக வலி வரும். அப்போ கேட்போம், உனக்கு எப்படி வலிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா லாரன்ஸ் சொல்லுவான், ஸோ எனக்கு வலிக்குதுன்னு யார் சொன்னா, தான் வலியை காட்டிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது ஆனால் எந்த இடத்துல வலி அப்படிங்கிறது வந்து அது பார்க்கணும். ஓகே. பட் அந்த அந்த ஆனால் ஒரு நல்ல வலி அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். ஸோ குட் ஸ்டஃப் இஸ் ஹார்ட். ஸோ நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியாலே வந்து இப்போ நம்ம எதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க. இப்போ கண்டென்ட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த டைமில் போஸ்ட் பண்ணுங்கள், அந்த டைமில் போஸ்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்து என்ன முக்கியம், நம்ம நிறைய பேரை வந்து நம்ம நிறையா இங்கே நிறைய பேரை வந்து நம்ம பார்த்து வேந்திருக்கிறோம். என்னென்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை எழுதணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டைமில் போஸ்ட் பண்ணுங்கிறதுலாம் அதுக்கப்புறம் வருது. ஓகே. ஸோ நல்ல விஷயம் எழுதுறது கஷ்டம், அதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட் திங்ஸ். ஸோ நல்ல விஷயம் அதை பண்ணுறது ஹார்ட், இட் வில் நாட் பி ஈஸி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அப்போவே ரொம்பவே வந்து இஃப் யூ ஆர் டூ எஃபிஷியன்ட் ப்ராப்ளி நாட் டூயிங் இட் ரைட், கொஞ்சமாவது இன்எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணுறோம். ஸோ சல்தா ஹே அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க ஹிந்தியில். பரவாயில்ல, நடக்கட்டும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. பட் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் அதையும் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். பட் நிறையா கண்ட்ரியில் இருந்து இந்த பிரச்சனை. அப்புறம் ஸோ வேர் இஸ் நம்ம இது ஓகே, அந்த பெயின் இருக்குது. அந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பெயின் வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி தான், இதப்பா இந்த இந்த ப்ரைஸ் நீ கொடுக்கணும், இவ்வளோ உனக்கு பெயின் வருங்கிறது அந்த மாதிரி யாரும் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஓகே. அண்ட் யூ cannot பே மனி டு அவாய்ட் த பெயின். உங்களோட எஃபர்ட்டு தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த கேஷில் வர்றது டைமில் வரும், உங்கள் பெயினில் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து திங். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட், அவரை பற்றி முதல்ல சொன்னோம் இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலாக பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் ஆக்சுவலாக பேரலைஸ்ட், அவருக்கு போலியோ இருந்தது. ஸோ அவர் வந்து வீல் சேர் தான் இருப்பார் ஆக்சுவலாக. ஆனால் அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து அப்போ டிவிலாம் உருவாக கிடையாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து பேரலைஸ்ட் அப்படின்னு. அவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ்னு இப்பயும் சொல்லுவாங்க. ஒரு தான் சொல்லுவார், இஃப் யூ கான்ட் யூஸ் யுவர் லெக்ஸ், ஓகே, and they bring you milk when you wanted orange juice. இது ஒரு பிரசிடென்ட் சொல்கிறது, பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. இஃப் யூ கான்ட் யூஸ் யுவர் லெக்ஸ் and they bring you milk when you wanted orange juice, you learn to say that's all right and drink it. ஐ திங்க் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதோட இது போயிடும். பட் உங்களுக்கு நடக்க முடியல, உங்களுக்கு யாரோ கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு தான் இருக்கணும். ஓகே. இதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை நான் எனக்கு வந்து இதுதான் வேணும்னு அப்போ பண்ண முடியாது. நம்மளோட இயலாமையும் போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, அதே மாதிரி தான் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட எபிலிட்டி இருக்கும்போது நம்ம அதை பண்ணணும். ஓகே. பட் இது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எது வந்து அவாய்டபிள் பெயின், எது வந்து நெசசரி பெயின்ங்கிறது தெரியாது. நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது இது வந்து நம்ம என்ன கஷ்டம், நமக்கு வந்து முன்னேற்றத்துக்கான கஷ்டமா, இல்லை நம்மளை பின்னேற்றத்துக்கான கஷ்டமா அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு ட்ரிக். ஓரளவுக்கு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா,
இந்த அனுபவத்தில் அவங்க வந்து அதை கரெக்டாக டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து அப்படி பண்ணுறோம். இப்போ வெற்றி, ஓகே, இப்போ வெற்றி அதை பற்றி போகிறோம் இல்லையா? ஸோ இந்த பெயின் சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின் அப்படின்னு. ஸோ இந்த பெயின் இருக்குது. சரி, வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற வந்து நிறைய பேர், இது வந்து நிதர்சனமான உண்மை, வெற்றி அடைஞ்சவங்க வந்து அவங்களோட எல்லா கஷ்டத்தையும் சொல்ல போகிறதில்ல. ஓகே. இங்கேயே வந்து பேசுகிறாங்க, என் கஷ்டத்தை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க. அதோட ஃபுல் இதுவும் உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்துச்சுப்பா, அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுப்பா, அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சுப்பா, அது இருந்தது, இது இருந்தது, அதனால தான் அவர் வெற்றி அடைஞ்சார். நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை, நம்ம அதனால பண்ண முடியாது அப்படிங்கிறது, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றியாளர்களுக்கும் நம்மளை விட அதிகமாகவே பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஓகே. அதை வந்து அவங்க தாண்டி இருப்பாங்க, இந்த பெயின் அந்த மாதிரி தாண்டி இருப்பாங்க. சில சமயம் தாண்டுற வேகத்தில் அது இருக்குங்கிறதே மறந்துடுவாங்க. ஓகே. இது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கஷ்டம் அவங்கள சந்திச்சாங்க, அதை தாண்டி அவங்க வெற்றி பெற்றாங்கிறது மீண்டும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அதை மறந்து ஆகணும், அப்போ தான் வெற்றி அடைய முடியுங்கிற உத்வேகத்தில் அந்த இதே மறந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து உண்மையை சொல்லும்போது கூட நமக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெற்றியாளர்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் அவங்களும் நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறத விட அதிகமாகவே கஷ்டப்பட்டு அதிகமாக பின்னடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரி, இந்த வெற்றி அடைஞ்சிட்டோம். இப்போ சேமஸ் எவர். ஸோ அங்கேயே பிரச்சனை. ஓகே. மோஸ்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இவென்ச்சுவலி டை. ஸோ இந்த வெற்றி அடைஞ்சது வந்து ஒரு இதால் வெற்றி அடைவோம், அது வந்து ஓரளவுக்கு மேலே போகும். இது மனிதர்களில் வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம கேரியரில் வந்து 2-3 வெற்றிகள் இருந்தால் போதும், நம்ம வந்து அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தில் போயிடலாம். பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே. அது வந்து இதில் வந்து சிஎஸ் ரபக் பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பார். சிஎஸ்ங்கிற கம்பெனி இப்போ இல்லவே இல்லை. 70s வந்து இட் வாஸ் ஸோ பிக் அண்ட் எவ்ரிபடி யூஸ் டு திங்க் சிஎஸ் வில் நாட் டூ எனிதிங் ராங். ஓகே. இப்போ ஓகே, நம்ம வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லாத்தையுமே எங்கே கை வச்சாலும், அட்லீஸ்ட் முகேஷ் அம்பானி என்ன கை வச்சாலும் சக்ஸஸாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. மேபி இட் இஸ் ட்ரூ, அவங்களுக்கு அட்வான்டேஜ்லாம் இருக்குது, பட் தே கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி சியர்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரீட்டைல் அவங்க வந்து கேட்லாக் விற்பாங்க, கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸுக்கு வந்தாங்க, பேங்கிங்க்கு வந்தாங்க, எல்லாத்துக்கும் வந்தாங்க, எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. 2000ல் சிஎஸ் வாஸ் நாட் தேர். கடையெல்லாம் குறைஞ்சு போய் போர்டு இருக்கும், எஸ் வி ஆர் ஸ்டில் ஓப்பன், ஆமாம்ப்பா நாங்கள் திறந்துருக்கோம், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு போர்டு வாசலில் போட்டிருப்பாங்க. அவ்வளோ மோசமாக போயிடுச்சு சிஎஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறையா இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி நிறையாவே நம்ம இதுன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய கம்பெனிகளுக்கு போகுது அப்படின்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப இது வளரும்போது ஏன் ஆகுது அப்படின்னா, ஓகே, 5 ரீசன் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஓகே. இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும். ஒன் இஸ் த பீயிங் ரைட் இன்ஸ்டில்ஸ் கான்ஃபிடன்ஸ் தட் யூ கான் பி ராங். ஸோ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா, ஆமாம்ப்பா நம்ம திறமை தான், நம்ம எல்லாமே அப்படி நினச்சா நடந்துருது, நம்ம கை வச்சா எல்லாம் தாங்காதுல, எல்லாம் ரைட்டாக இருந்தது அப்படிங்கிற இது வந்துடும். ஓகே. அந்த இடத்துல வந்து நம்ம ஹியூமிலிட்டி போயிடும். ஓகே. நம்மளோட எளிமை போயிடும், நம்ம பெரிய தாதா அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இது வந்து நடக்குது. ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, சக்ஸஸ் ஆகும்போது நம்ம வளர்ந்துடுவோம். நம்ம வளரும்போது நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிக வருமானம் வரும்போது நம்ம செலவுகளை ஜாஸ்தியாக்கிடுவோம். ஓகே. அப்போ அந்த வருமானம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா, நம்ம செலவுகள் அதிகமாக இருக்கும், அது திருப்பி குறைச்சி நம்ம பழைய நிலைமைக்கு நம்மளால் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன்னா ரொம்ப வளர்ந்துடும். ஓகே. ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது இருக்கும். ரைட். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஐரனி ஆக்சுவலாக, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாயாக இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பண்ணுவோம். ஸோ அதாவது வி ஒர்க் ஹார்ட் ஸோ தட் வி டோன்ட் ஒர்க் ஹார்ட் லேட்டர். ஸோ அதனாலேயே வந்து அந்த இது உத்வேகம் போனதுக்கப்புறம், நம்ம இது போனதுக்கப்புறம் அந்த இது குறைஞ்சிரும். ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இன்னொன்று வந்து 4வது வந்து, ஒரு இதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம், இட் மே நாட் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே. ஸோ நமக்கும் வந்து சில இடத்துல தான் ஏரியா இருக்கும், வேறு ஏரியாவில் வந்து அந்த ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம எப்போ நடக்குதோ, எப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதான். நமக்கு நல்ல வருமானம் வரும்போது, நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போது, அப்போ வந்து சேவ் ஃபார் த ஃபியூச்சர்.
இல்லை நான் இன்னும் வருமானம் வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையாகும். ஓகே, கடைசியில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆல்சோ கொஞ்சம் லக்கும் இருக்குது. ஸோ பீங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அப்போனா நம்ம லக்கு வந்து கேன் ரன் அவுட். ஸோ வி கேன் பி த ராங் பிளேஸ் த ராங் டைம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சக்ஸஸை வந்து தலைக்கு போகாமல் இது பண்ணணும். பர்சனல் ஃபினான்ஸ் என்ன முக்கியம் அப்படின்னா, நமக்கு வருமானம் நல்லா வரும்போது அப்போ தான் நமக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த வருமானம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. நோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் லாஸ்ட் எவ்ரி இயர். ஓகே, ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த ஹியூமன்ஸ்லாம் இது நிறையா வந்து இவல்யூஷன்லேயே பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஸ்பீஷீஸ் வந்து 10 மில்லியன் இயர்ஸ் இருக்குது, அப்போனா அடுத்த 10 மில்லியன் இயர்ஸ் இருக்குமா? அப்புறம் ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் வந்து 1,00,000 வருஷம் தான் இருந்திருக்கு, அது இன்னும் இருக்குமா? அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ப்ராபபிலிட்டி அதே தான். எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஆரோக்கிய ப்ராடக்ட் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நிறையாவே உண்டு. அது ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வந்து 1 இயர் வேலை பார்த்துருக்கு, 10 வருஷம் வேலை பார்த்துருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் த சேம். நீங்கள் 1 வருஷம் வேலை பார்த்ததால அது ஜாஸ்தி சக்ஸஸ், 10 வருஷம் ஏற்கனவே ஓடி இருக்கு அது உடனே ஃபெயில் ஆகிடும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பெரிய இது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேனாட் பி சேஃப், யூ கேனாட் பி ரீசெட், யூ கான் ரெஸ்ட். ஸோ உங்களை இலக்கு அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் திங்க் இருக்கும். அதுக்கப்புறமும் யூ ஷுட் ஸ்டில் பி பெசிமிஸ்ட், இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ கீப் ரன்னிங். ஸோ இதை வந்து அதை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று இது வந்து ஒரு சின்ன இது வந்து நியூ டெக்னாலஜி, இது அவர் சொல்லியிருப்பார். இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ இது ஒரு கொஞ்சம் டைம் முறைஞ்சிருச்சு, அதனால் இந்த இது சொல்லலை. மேபி இந்த ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங்கை பற்றி இப்போ பேசுகிறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினச்சேன். பட் அது வேண்டாம். பட் நீங்கள் என்ன டெக்னாலஜி இப்போ லைஃப் சேஞ்சிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத இந்த பார்ட் தான். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பீப்புளோட ரெஸ்பான்ஸ் வந்து நான் அதை கேட்டதே கிடையாது, இதை கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது எனக்கு புரியலை. ஓகே, அதை என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று, எனக்கு புரியுது, பட் எனக்கு எப்படி யூஸ் ஆகிருக்கும், அது வேஸ்ட்டு, சும்மா அது ஹாபி தான். ஓகே, ஆமாம், அந்த ரிச் பீப்புள் மைட் யூஸ் இட், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கெல்லாம் அது அவசியமே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்தது நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் சும்மா பொழுதுபோக்கு ஜாலிக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இல்லை இல்லைப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இல்லை இது எப்போது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது இல்லாட்டி என்னால் உயிர் வாழவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு டெக்னாலஜியோட இது. ஓகே, ஸோ அதனால் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஒரு புதுசாக ஃப்யூச்சரை பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே இந்த மாதிரி தான் போகும். ஓகே, இதுக்கு அடுத்த லெவல் வந்து இப்போ எம்எல் வந்துருச்சு இல்லையா, ஏஐ வந்துருச்சு. இட் இஸ் டூ பவர்ஃபுல் அண்ட் நீட்ஸ் டு பி ரெகுலேட்டட். இது ரொம்பவே ஆயிடுச்சுப்பா, இதுக்கு ரெகுலேஷன் வரணும்னு இப்போ ஏஐ அந்த லெவலில் இருக்குது. இந்த ஸ்டோரி தான் நான் வந்து ஒரு 1940லேருந்து ஆரம்பிச்சு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு தெரியும், என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த மிஷின் லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து 10 வருஷத்தில் வந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு அதோட விதை வந்து பர்செப்ட்ரான் அப்படிங்கிறது வந்து 1940ஸில் வந்தது அந்த விதை. ஞாபகம் வச்சுக்கோங்க, 80 வருஷம் ஆயிருக்கு. இட் டூ சம்திங். அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃப் அ பர்செப்ட்ரான் வாஸ் டு டிரான்ஸ்லேட், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும், இங்கிலீஷ்லேருந்து ரஷ்யனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து இப்போ 80 வருஷம் கழிச்சு அந்த டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ நடந்து நடுவில் ஏஐ பின்டர்னு வந்து இதெல்லாம் ஒத்தே வராதுன்னு 1960ஸில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, மறுபடியும் ரிவைவ் ஆகி வந்துச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த டெக்னாலஜி வந்து எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்னவோ எங்கேயோ ஒரு லிங்க் ஆகி எங்கேயோ வந்து நடக்கும். ஸோ இது பார்த்து நிறையாவது சொல்லுவாங்க. 1901ல் யூஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸோட டைரக்டர் வந்து அவர் சொல்லியிருப்பார், ஆமாம் என்னோட வேலையெல்லாம் போயிடும்ப்பா, அந்த பேட்டன்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமேல் கொஞ்சம் நாளில் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸ் முடிடும், ஸோ என்னோட வேலை வந்து ஐ நோ தட் ஐ வில் நாட் பி இன் த ஜாப் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு தான் எடிசன் வந்து பல்பு வந்து பேட்டன் பண்ணுறாரு. ஸோ அதாவது அந்த பல்புங்கிறது ரொம்ப முக்கியம், பட் அதை வந்து இது பண்ணுறது வந்து அதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இந்த இதை பற்றி பேசலாம். ஸோ இதோட இது பண்ணிட்டோம். ஓகே, அந்த காம்படேட்டிவ் அந்த சக்ஸஸ் பீப்புள் வந்து இட் இஸ் நாட் அஸ் ஈஸி, ரைட். இன்னொன்று வந்து சரி இதெல்லாம் நடக்குது. இப்போது ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்னும் டயத்தில் பண்ணலாம். இன்சென்டிவ்ஸ் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு. நிறையா தப்பாக நடக்குது உலகத்தில். ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி ஒரு தப்பான இன்சென்டிவ் காரணமாக இருக்கும். பட் இது கொஞ்சம் அதிகமாக பேசணும், பட் அதை வந்து இப்போ பேசுகிறதுக்கு அந்த டைம் இல்லை. ஸோ அதனால் அதை வந்து இது பண்ணிடுறேன்.
கடைசியாக ரைட் நம்ம இப்போ பேசினோம். நானும் வந்து ஏதோ அந்த புக்கை பற்றி பேசினேன். பட் அந்த புக்லேயும் அவர் சொல்லுவார், இது எல்லாம் சரி கேட்குறது நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் அனுபவிச்சப்புறம் தான் உங்களுக்கு அது உரைக்கும். ஓகே, ஸோ அது வந்து அனுபவத்தை வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம பழைய ஜென்ரேஷன் வந்து சொல்லலாம், ஆனால் அந்த புது ஜென்ரேஷன் வந்து அவங்களே அதை அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அவங்க ஆஹா ஆமாம் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ அது நடந்திருக்கு அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, ஸோ ஸ்மால் திங்ஸ் இந்த எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து இந்த நடக்கிறது வந்து ஒரு சாமானியமாகிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாங் ரன், அதுவும் இன்வெஸ்டிங்க்கு லாங் ரன். ஸோ லாங் ரன் வாட் இஸ் லாங் அப்படிங்கிறது கஷ்டம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் 20% குறையும். ஓகே, அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஐ ஆம் இன் ஃபார் அ லாங் ரன் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா ஸ்டாக் மார்க்கெட் 20% குறையுங்கிறது சும்மா குறைஞ்சாது. ஓகே, வேறு ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது ஆயிருக்கும். ஓகே, அப்போ தான் குறையும். அப்போ ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம இந்த 20% இறங்கினா நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறத அதை மறந்துடுவோம். ஓகே, ஸோ லாங் டேர்ம் திங்கிங் வந்து நமக்கு நேச்சுரலாக வராது. அதை நம்ம எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் தான் தெரிய முடியும். ஓகே, ஸோ இதோட வந்து நிறுத்திக்கிறேன். அப்புறம் அவரோட கொஸ்டின்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட எல்லா கொஸ்டின்ஸையும் நான் படிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் கடைசியில் இருக்குது. ஓகே, நான் இங்கிலீஷ்லேயே படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் திங்க் புரியும் நினைக்கிறேன், இன்னும் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இந்த இது படித்ததெல்லாம் ஓகே. Who has the right answers but I ignore them because they are not articulate. யார் கரெக்டாக ஸ்டோரி சொல்லலை, பட் they have the right answer. Which of my current views would I disagree with if I were born in a different country or generation? ரொம்ப முக்கியம். What do I desperately want to be true so much that I think it is true when it is clearly not? ஸோ என்னோட செல்ஃப் பிலீஃப் ரொம்பவே தப்பாக போயிடுச்சு, டெலியூஷன். ஓகே, வாட் இஸ் அ ப்ராப்ளம் தட் I think applies only to other countries, industries, careers that will eventually hit me? What do I think is true but is actually just good marketing? What haven't I experienced firsthand that leaves me naive about how something works? What looks unsustainable but is actually a new trend that we haven't accepted yet? Who do I think is smart but is actually full of bad things? Am I prepared to handle risk I can't even envision? Which of my current views could change if my incentives were different? What are we ignoring today that will seem shockingly obvious in the future? Okay. What events very nearly happened that would have fundamentally changed the world, I know, if they had occurred? How much have things outside my control contributed to things I take credit for? ரொம்ப முக்கியம். நம்ம சக்ஸஸுக்கு நம்ம நக்கிலே நிறைய நடந்திருக்கும். ஓகே, ஹவு டு ஐ நோ இஃப் ஐ எம் பீயிங் பேஷண்ட், ஸ்கில் ஆர் அ ஸ்டபோன்? ஓகே, who do I look up to that is secretly miserable? What hassle am I trying to eliminate that is actually an unavoidable cost of success? What crazy genius that I aspire to emulate is actually just crazy? What strong belief do I hold that is most likely to change? What has always been true? What is the same as ever? ஸோ இந்த புக்கோட டைட்டில் சேம் அஸ் எவர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேபி நான் அடுத்த தளத்துலேயே அதை வந்து எடுத்து காப்பி பண்ணி பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து ஒரு என்னோடய லேப்டாப் வந்து ஒத்துழைக்கலை, அதனால் பண்ண முடியல. பட் இந்த இதை வந்து இந்த புக்கில் இந்த கடைசி கொஸ்டின்ஸ் வந்து அது பிரச்சனை, காப்பிரைட் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அதை வேணால் ஷேர் பண்ணலாம். மேபி இப்போ வந்து ரேவதி வந்து அந்த இது சொல்லுவாங்க, அந்த சம்மரி கொடுப்பாங்க, அப்போ வேணால் அந்த கொஸ்டின்ஸை மறுபடியும் போடுறேன். இந்த கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நிதி திட்டமிடல் அப்படின்னு பேசினோம். ஆனால் இது என்னப்பா என்னையோ பேசினோம் அந்த ஆள், நிதியை பற்றி பேசலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன். பட் நிறையா இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னோடய சக்ஸஸ், நான் வந்து சில பேர் நினைப்பாங்க இந்த ஆள் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டான், அவனோட திட்டம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு. பட் நிறையா இது வந்து லக்கு தான். ஹேப்பன் டு பி இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எல்லா கஷ்டங்களும் மற்றவங்க இது பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. நம்ம பிளானோட ஆரம்பிக்கணும். பெஸ்ட்டு நான் சம்மரைஸ் பண்ணணும்னா, திங்க் லைக் எ பெசிமிஸ்ட், பிளான் லைக் எ பெசிமிஸ்ட், இன்வெஸ்ட் லைக் அன் ஆப்டிமிஸ்ட்.
இதோட நான் என்னோட என்னோட சிற்றுரையை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களோட மனைத்துளிகளை நீங்கள் என்னோட செலவழிச்சிங்க. மிக்க நன்றி. அண்ட் ரேவதியோட சம்மரிக்கு அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், கொஸ்டின்ஸ் இருந்தால் போகலாம். நன்றி. மிக்க நன்றிங்க ஸ்ரீனிவாசன் சார். ரொம்ப அழகா அந்த புத்தகத்தையும் படிச்சுட்டு நமக்கு எது எது வந்து புரியுமோ அது ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. நீங்க அந்த கொஷின்ஸை ரூம் சேட்ல முடிஞ்சா டைப் பண்ணி போடுங்க சார். இல்லைன்னா நீங்க பிரிட்டோ அண்ணாக்கு அனுப்பிட்டீங்கன்னா அண்ணா நம்மளுடைய சரித்திரம் படிப்போம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து விட்டுருவாங்க. நிச்சயமா அது அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றிங்க சார். நீங்க இந்த புத்தகம் வந்து சேம் எஸ் எவர் மார்கரெட் கசல் அப்படிங்கிறவங்களுடைய புத்தகம் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து அவங்க ஸ்கீயிங் போனதும், அது 2வது தடவை வந்து எல்லார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு வேணாம், ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லி தோணுனால அவர் போகாம விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்க கூட போன அந்த 2 பேருமே வந்து உயிரிழக்கும் ஒரு அவலம் ஏற்பட்டது அப்படின்னு. இது எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு விஷயத்துல ஒரு உள்ளுணர்வா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் தோணும். ஏன் நம்ம அப்போ இந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு எந்த விடையுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது சில சமயம் தோணும். அதையும் நம்ம நிச்சயமா பல தடவை வந்து அதை ஃபாலோ பண்ணி நிறைய அதிசயங்கள் இது மாதிரி நடந்திருக்கும். அதே போல 2020 வந்து கோவிட் வந்ததை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சைனால நிறைய வந்து ஏதோ அவங்க நிறைய ஏதோ கறி சாப்பிட்டு அவங்களுக்கு நோய் வந்துருச்சா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா அதோட விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே பரவி வரையில தான் அந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க சரி, அதோட ஆபத்தும் வந்து நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே போல எங்கெங்கெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதே போல அமெரிக்கன் அ எக்கனாமி எப்படி 22 ஈக்விட்டிக்கு அதிகம் -22 ஆச்சு. அதே போல இந்தியா எப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புள்ளி விவரத்தோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே போல நம்ம எல்லாத்தையுமே திட்டமிட முடியாது. நம்ம ஒரு இதுதான் நடக்கும், இந்த 5 வருஷத்துல இது 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 எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதையுமே திட்டமிட முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதே போல நம்ம இப்போ ஒரு விஷயங்க வந்து நீங்க இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சார் பேசுறத நீங்க கேட்டு இருந்தீங்கனாலும் அவர் நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்தாரு, நிறைய அறிவியல் சார்ந்த விவரங்களை கொடுத்தாரு. ஆனா நம்ம மனசுல வந்து ஒரு பதிஞ்ச விஷயங்களா இருந்ததுன்னா அது கதை வடிவில் வந்த விஷயமாக இருக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீயிங்காக இருக்கலாம், பின்னாடி பிரசிடென்ட்டாவே இருந்தாலும் அவருக்கு வந்து மில்க் கொடுத்த ஆரஞ்சு ஜூஸ் கேட்டாலும் மில்க் கேட்டாலும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தா அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளோடையும் நம்மளுடைய கதைகளோட இருக்கிறதா நம்மளுக்கு வந்து பதியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அப்போ நம்ம அமெரிக்கால வந்து அதிக வரி வசூலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து எப்படி அது வந்து ரூஸ்வெல்டால மாறுச்சு அப்படிங்கிறதும், அது எப்படி சோசியல் செக்யூரிட்டி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதே போல இன்டர்நெட் இல்லாத உலகத்தை வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இப்ப இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதே போல ரைட் பிரதர்ஸ் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத குறிப்புகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே போல மிராக்கிள்ஸ் ஹேப்பன், ட்ராஜடி ஆல்சோ ஹேப்பன் அப்படிங்கிறதையும் முக்கியமா பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே மிராக்கிள்ஸா நடக்கல, நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்குவோம். ஆனா அதை ஒரு ட்ராஜடியா வரையில நம்ம இந்த ஒரு செகண்ட் நான் இப்படி பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல நம்ம திரும்ப கேட்டுக்குவோம். அதையும் வந்து குறிப்பிட்டீங்க. அதே போல இப்ப எப்படி வந்து ஒவ்வொரு ஹார்ட் டிசீஸ் வந்து 1.5% அதிகமாயிடுச்சு அமெரிக்கால அப்படின்னு சொல்லி சொன்னது. அது பார்த்தா பெர்சன்டேஜ் வைஸ் கம்மியா இருக்கும். ஆனா கணக்கிட்டு பார்த்தா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குங்கிறது ஒரு கணக்கீடு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அதே போல 200 வருடங்களுக்கு முன்னாடி தான் கிருமிகளால வியாதிகள் பரவுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறதும் சரி, செப்டம்பர் 11 நடந்தது வந்து அமெரிக்கன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை பொருளாதாரத்துல ஏற்படுத்துது அப்படிங்கிறதும், லேமன் பிரதர்ஸோடைய அவங்களோட பங்கீடு 15% எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. முக்கியமா இது ஒரு நல்ல ஒரு ஒப்பீடாக இருந்தது. ஏன்னா எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காலமும் நிறைய அனைத்தும் தேவைப்படுது. அதுல வந்து ஒரு குழந்தை கருவுறுதல்ல இருந்து நீங்க குறிப்பிட்டீங்க. இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ நியூரான்ஸ் இருக்குன்னு யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. புதிய தகவலா இருந்தது. 10,000 கோடி நியூரான்கள் வந்து ஒரு கரு வந்து குழந்தையாகறதுக்கு வந்து
தேவைப்படுது. அதுலயும் 20,000 கோடி கனெக்ஷன் சிஸ்டம்ஸ் அதுல இருக்கு. அதே போல 9 மாதம் அதுக்கு ஆகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு, அந்த இவ்வளவு எல்லாம் வந்து ப்ராசஸ் ஆயி நிறைய பரிணாமங்கள சந்திச்ச ஒரு குழந்தையாயி, மனிதனாயி எல்லாரும் அதுக்கு ஒரே ஒரு நிமிடம் வந்து நம்மளுடைய பிரெயினோ இல்ல ஹார்ட்லயோ ஆக்ஸிஜன் போலன்னா, அது வந்து அவ்வளோதான் டெத் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருவோம். அதே போல தான் நம்ம பிசினஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே நம்ம உருவாக்குறதுக்கு நிறைய நிறைய அ நிறைய காலமும் சரி, நிறைய முதலீடு, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா, அதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கால அத்தனையுமே போறக்கு ஒரு நொடி தான் அதுக்கு அ காரணமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த கம்பேரிசன் வந்து நிச்சயமா உண்மையாக இருந்தது. அத வந்து வெயிட் கெயின பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வெயிட் கெயின்னா, நம்ம 3 வேள சாப்பாட்ட குறைக்கணும், சாப்பாட்ட குறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் நம்ம எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா, அந்த 3 வேளை உணவுக்கு இடையில நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கு தீனியோ, ஒரு காஃபி அந்த மாரி என்ன கலோரிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சாப்பிடுறதையும், அதையும் கணக்கிட்டு பார்க்கணும். அதுதான் உண்மையான வெயிட் கெயினுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறதும் யோசிச்சு பார்க்கையில ரொம்ப சரியாக இருந்தது. அதேபோல கோவிட்-19 பத்தி அந்த கன்டேஜியஸ் படத்த பத்தி சொன்னீங்க. நிச்சயமா அது அந்த படம் பார்க்கையில வியப்பா இருந்தது. ஏன்னா, அந்த படத்துல வந்து என்னென்ன இப்ப நடக்குதோ, அது அப்படியே வந்து இருந்தது. ஆனா, அது கோவிட் வராதுக்கு முன்னாடி எடுத்த படம். அது உண்மையா அந்த படம் பார்க்கையில கோவிட் பின்னாடி பார்த்தப்போ, இது உண்மையாவே இது மனிதனால உருவாக்கப்பட்டது. ஏன்னா, ஒரு படமே இப்படி அழகா எடுத்து வச்சிருக்கான். அதே சைனால போயிருக்காங்க. அதே வந்து மீட் இதுலருந்து கை குலுக்குனதுலருந்து அதே மாரி எல்லா குழந்தைகள் பாதிப்பு அது அத்தனையுமே நடந்திருக்கு. அதையும் வந்து குறிப்பிட்டாங்க. அதேபோல இன்சூரன்ஸுக்கும் இந்த நம்ம கோவிட்க்கு பின்னாடி வந்து அதிகமானது வந்து இன்சூரன்ஸும், அதேபோல உயிர்ல எனப்படும் பில்லும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதேபோல ரன்வேல நடந்த அந்த பிளைன் ஆக்சிடென்ட்ட பத்தி குறிப்பிட்டீங்க. ஏன்னா, ரொம்ப மைன்யூட்டா ஒவ்வொரு விஷயம் க கணிக்கிறது தான் வந்து அந்த என்ன சொல்றது, எல்லா ஏர்கிராஃப்ட் அது எல்லாமே ரொம்ப பக்காவா பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் வந்து எப்படி 500 மக்களுடைய உயிர வந்து காவு வாங்கிருச்சு அப்படிங்கிறதையும், நிறைய விஷயங்கள் அதைய பத்தி குறிப்பிட்டீங்க. ரொம்ப அழகா பெசிமிசம் அண்ட் ஆப்டிமிசம்ல நம்ம வந்து சேவ் பண்றதுங்கிறது பெசிமிஸ்ட். ஏன் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம பெசிமிஸ்ட்டா இருக்கோம். இன்வெஸ்ட் பண்றவங்கறதுல ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கோம். அப்படிங்கிறதையும், வாரன் பஃபெட் வந்து எந்த அளவுக்கு உணவு சாப்பிடுவாருங்கிறதும், அவர் எப்படி 90 வயது வரைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம வெற்றியாளர்கள் அப்படின்னு வந்த பிறகு அவங்களுடைய மனப்பாங்கு எப்படி மாறிரும் அப்படிங்கிறதும், நம்ம எல்லாருமே வெற்றியாளர்களுடைய வெற்றிய மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருந்த வழிகளும், அதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்களையும் நம்ம கவனிக்கிறதில்ல. நம்மளுக்கு இருக்கிறத விட ரொம்ப அதிகமா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதேபோல வெற்றி அடைந்த பின்னாடி ஏன் ஒரு தொய்வு வருது? அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதுல வந்து நம்ம திறமை வந்து னால தான் எல்லாம் நடக்குதுங்கிற அந்த ஒரு மனப்பாங்கும், அதிக வருமானம் வருது, அதிக செலவு செய்யலாங்கிற ஒரு மனப்பாங்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சுட்டோம், அத என்ஜாய் பண்ணணுங்கிறதும், நல்ல வருமானம் வரும்போது சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டீங்க. பின்னாடி ஒரு இந்த இருக்கு, ஆனா இல்ல மாரி நிறைய விஷயங்கள வந்து குறிப்பிட்டீங்க. புரியுது, ஆனா நான் பயன்படுத்த மாட்டேன். யூஸ் பண்றேன், ஆனா அது ஜாலிக்காக பண்றேன். எப்போதும் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டீங்க டெக்னாலஜி பத்தி. நிறைய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிக்க மிக்க நன்றிங்க ஸ்ரீனிவாசன் சார். விஜயா அம்மா நீங்க இப்ப பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற இன்று வந்திருக்கும் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா, இன்னைக்கு சீனிவாசன் ஐயா அவங்க நிறைய கருத்துக்களை இந்த இளைய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மிக மிக அருமையா இருந்தது ஐயா. துல்லியமா எடுத்து சொல்லிட்டீங்க. திட்டமிடல் பற்றி கூறினீர்கள். சேவைங்க எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து கூறினீர்கள். நன்றிகள் ஐயா. நம்ம உழைத்து சம்பாதிக்கும் பொழுதே, பொருள் ஈட்டும் பொழுதே நமக்கு சேவிங் பண்ணிக்கணும். 50-60 வயசு வரைக்கும் நம்ம உழைக்கிறோம், அப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். 70-80-90 வயசுக்கெல்லாம் நம்ம சம்பாத்தியம் இருக்காது. அந்த நேரம் நம்ம சேவிங் பண்ணி வச்சிருந்தா தான் நம்ம காத்துக்க முடியும். யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. அது இந்த இளைய சமுதாயத்துக்கு ரொம்பவே தேவை. இளைய சமுதாயம் இதை எடுத்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நம்மளை நாமே காத்து கொள்ள வேணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்ம இருந்துட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னாடியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தாதான் தெரியும். அப்படி கஷ்டப்படுறவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க. மிக அருமை ஐயா. கஷ்டப்பட்டு திறமையா வெற்றி அடைஞ்சு சேர்த்து வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னுடைய பாணியில நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாழை இலையை போட்டு சாப்பாடு ஊற்றி சாம்பார் போட்டு கூட்டு பொரியல் வறுவல் வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் வச்சு அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயா. அதை எடுத்து நம்ம சாப்பிடணும். இந்த இளைய சமுதாயம் அதை சாப்பிட்டு அவங்கள திறமையா காத்து ரட்சிக்கணும். எதிர்காலத்துல 70-80 வயசுலலாம் நம்ம நிம்மதியா வாழணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு ஐயா அவங்க இலையை போட்டு பரிமாறிட்டாங்க. அதை எடுத்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு பலன் பெறணும், வெற்றி அடையணும், சேவிங் பண்ணணும், நல்லபடியா வாழணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்கள நான் வாழ்த்திடுறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமா வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு ஐயா சொன்னதுக்கு நீங்க சொன்ன கம்பேரிசன் ரொம்ப அழகா இருந்தது. இலை போட்டு எல்லாம் பரிமாறிட்டாரு ஐயா. நீங்க அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா ஐயா ஒவ்வொரு தகவலுமே நிறைய விஷயங்கள்ல கோடிட்டு காமிச்சதும் சரி, அவருடைய அனுபவத்திலும் சரி, என்னென்ன செய்யணும்னு சொன்னதை நீங்க அழகா ஓமையா சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் அருளண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம்.
இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, அதே மாதிரி அதுல இருந்து பல தகவல்கள் நமக்கு பகிர்ந்துகிட்ட ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்ல வர்றாரு, இதெல்லாம் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லப்பட்ட தகவல்களை வச்சு நம்ம வாழ்க்கையை நோக்கின ஒரு மீள் பயணம் என்ன பண்றோம், எதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது பெரும்பாலான நேரத்துல நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி நிறுத்தி நிதானமா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, ஏன் நடந்தது, நம்ம வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எந்த காரணத்தினால எடுத்தோம், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு மீள் ஆய்வு செய்யறதுக்கு ஒரு தருணமா எனக்கு இது அமைஞ்சது. மேபி இதுதான் ஆசிரியர் எதிர்பார்த்த விஷயமா கூட இருக்கலாம். இப்போ மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆஹ் அவ்வளவு சுலபமா எதுவும் நடந்துடுறது இல்லை அப்படின்னு. உண்மைதான். மாற்றம் அப்படிங்கிறதுடைய படிநிலைகள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அலை அலையா வர மாதிரி அவரும் அதை தான் குறிப்பிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அது வந்து ஏதோ வருது தூரத்துல அப்படின்ற மாதிரி கேள்விப்படுவோம், அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைப்போம். அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையை அது பாதிச்சிருமோ அப்படிங்கிற சந்தேகம் வரும், அது பாதிக்க ஆரம்பிக்கும், அதற்கான மாற்றத்துக்கு நம்ம தயாராகும். பின்னாடி வந்து நம்ம வாழ்க்கையோட இயல்பான ஒரு அம்சமா அது ஆயிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சியோ இல்ல பெரும் பாதிப்போ, சுனாமி மாதிரியான பெரும் பாதிப்போ, இது எல்லாமே இப்படி பல படிநிலைகள்ல தான் வந்திருக்கும். இப்படிலாம் இருக்கான், சுனாமிலாம் ஒண்ணு இருக்கான், ஜப்பான்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி நமக்கு இங்க வந்து அஃபெக்ட் ஆகுறது தான் நம்ம அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள என்ன பண்ணணும்ன்றத நம்ம பண்ணோம். இப்படி உலகத்தை உத்து பார்க்கறது மூலமா அதுல நடக்கக்கூடிய சம்பவம் வாழ்க்கையை நம்மளை எப்படி புரட்டி போடுது, நம்மளுடைய நம்பிக்கைகள் எப்படியாக இருக்கு, அது நமக்கு எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சீரமைச்சிக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். மிக்க நன்றி. நன்றிங்க அருளண்ணா. நீங்க புத்தகத்திலிருந்தும் சரி, ஸ்ரீனிவாசன் சார் சொன்னதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது ரொம்ப அழகான விஷயமா இருந்தது. ஒரு மீள் பயணமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி, அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டியது மாற்றம் ஒன்றே இவ்வுலகில் மாறாதது அப்படிங்கிறதும் எல்லா விஷயங்களையும் சொன்னீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே தூரத்துலேருந்து பார்த்தோம். அது சுனாமி ஆகட்டும், கோவிட் ஆகட்டும், எல்லாமே ஒரு பக்கம் ஒரு பார்வையாளரா இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது நம்மள வந்துருமோன்னு ஒரு பயம். வந்ததுக்கு பின்னாடி வந்து ஓ! இதுலருந்து ஒரு கற்றல். அதுக்கு பின்னாடி இப்போ யாராவதுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா, அது வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபீவர் மாரி ஒரு இயல்பா மாறிருச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு இதா இருந்தது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேயே எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய நம்மலாம் ஐயோ! அதெல்லாம் எனக்கு வந்ததுன்னா என்னால தாங்க முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது மாரி சில கசப்பான அனுபவங்களா இருந்தாலும், அது வந்த வரைக்கும் அதே சில சமயங்கள்ல நம்மளோடயே அப்படியே இருந்து பழகிரும். ஒரே அந்த ஒரு படத்துல வர்ற மாரி தான். அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் அது உனக்கு பழகிரும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமான உண்மை அண்ணா. மிக்க நன்றி. வணக்கம் சரவணன் கண்ணா சார். நீங்க பேசலாம். கேட்கும் தளத்திலிருந்து யாராவது வந்து பகிர்ந்து கொண்டாலும் அவங்களும் பகிர்ந்துக்கலாம். சரவணன் கண்ணா நீங்க பேசலாம். வணக்கம். காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும். எஸ்.ஆர். ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே வேக வேகமா வந்துட்டேன். அதுவும் ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, எஸ்ஐபி, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இன்சூரன்ஸு, மெடிக்ளைமு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓடி வந்து கிளாஸ்ல உட்கார வரேன். அவரு சயின்ஸ் வாத்தியார் வரலன்னு சயின்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதுவும் எனக்கு தெரியல தான். அதுக்கு அவர் ஓப்பனிங்லயே சொல்லிட்டாரு, நீங்க வந்து எதிர்பார்ப்ப எங்கே குறைச்சுக்கிட்டாலும், அது வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேற ஒரு டியூன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இமிடியேட்டா டியூன் பண்ணிக்கிட்டேன். அவரே சொல்லிட்டாரு. அது நல்லாவும் இருந்தது. இன்னொன்னு உணர்வுபூர்வமா ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள கனெக்ட் பண்ணி கதைகள் வழியாவும், அது வந்து நமக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது, அத எப்படிலாம் நம்ம எடுத்துக்கிறோம், எங்கெல்லாம் எடுக்காம விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து பழகுன விஷயத்தையும், அனுபவிச்ச விஷயத்தோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஆ ஆனா வந்து ஒரு வகுப்பறைக்கு வந்தா மட்டும் தான் நமக்கு எல்லாமே புதுசா இருக்கும்.
அது எப்ப எல்லாமே புதுசா இருக்கோ, அது நமக்கு கேள்விகளையும், குழப்பங்களையும் குடுக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மள லீட் பண்ற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நார்மலா வந்து தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சு, அதிலிருந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு புரிதல்ல இருக்கும். தெரியாத விஷயத்த தெரியும்போது, இன்னொரு தடவ அத கேட்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆ ரொம்ப அழகா சொன்னாரு. ஏன்னா அதுல அவரோட நடை வந்து எப்போதுமே பேசும்போது, அப்படி பக்கத்துல உட்கார்ந்து சம் போட்டுட்டு சொல்லி தர மாரி தான் இருக்கும். இப்ப நம்ம வேணா 30 பேர் இருக்கலாம். ஆனா, அவர் ஒருத்தருக்கு சொல்லி தர மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப அழகான ஒரு ஒரு சாந்தமான, ஒரு டீட்டெயிலிங் நிறைந்த ஒரு அ நிறைகுடம் தளும்பாத ஒரு குரல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நெறைய ஞாபகங்கள் வந்தது. சில நேரங்கள்ல வந்து நம்ம வீட்ல சில அண்ணா கோவிச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு அண்ணாங்கிற முறையில அத சொல்லுவேன். உரிமையில. இப்போ என் ஒய்ஃப் வந்து என்னன்னா, திட்டணும்னு நெனச்சுட்டான்னா, அவளுக்கு எந்த வார்த்தையுமே கிடைக்காது. "என்னப்பா, இது இப்படி இருந்தா எப்படிப்பா? இப்படி இருந்தா அப்புறம் அப்படிதான்ப்பா முடியும்." அப்படின்னுவா. நான் போய் அப்படியே செவுத்து பக்கத்துல போய் அப்படியே தலைய குடுத்துருவேன். "அது, இது, எதுன்னே தெரியலையே" அப்படின்னு. ஏன்னா, எதையாவது நம்ம வாய விட்டோம்னா, நம்மளே மாட்டிக்குவோம். அதனால அது அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நார்மலா இந்த பெங்களூர், ஒசூர்லாம் இருக்கவங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காமன் கன்ஜங்ஷன்ஸ் தேவைப்படும். அதுக்கு தான் வந்து அந்த இத எப்போதுமே யூஸ் பண்றாங்க. அப்படின்னு நான் என்னோட புரிதல் அது. அ அதுக்கப்புறம் அவங்க கரெக்ட்டான வேர்ட யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அண்ணா இன்னைக்கு நெறைய இது சொன்னாரு. நான் வந்து அந்த இடம் எனக்கு வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசுற ஒரு உணர்வுகளெல்லாம் சொன்னுச்சு. அம் இத வந்து ஒரு லைட்டர் சைடு தான் சொல்றேன். இடையில இடையில அவர் இது அவரோட சிரிப்பு வந்து எஸ்பிபியோட பாட்டுல வந்த சிரிப்பு மாதிரி இருந்தது. ஏன்னா, அதுவும் நல்ல ஒரு இன்னைக்கு காலை பொழுது அருமையா இருந்தது. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய தவறுகள் வர்றதுக்கும், பெரிய போராட்டங்களுக்கும் வழிவகுக்குங்கிற ஒரு டேக் அவே இன்னைக்கு இருந்துச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக். மிஸ்டேக்னா நம்ம அத எடுக்காம விடுறது. டேக் பண்றதுக்கு, மிஸ் பண்றது. அது வந்து இந்த மிஸ்டேக் லீட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த சின்ன விஷயம்னு நம்ம எப்ப நெனைக்கிறோமோ, அத வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அதோட சயன்ஸ கம்பேர் பண்ணி, இந்த டைனி திங்ஸ் சின்ன விஷயம் தான் ரொம்ப பெரிய விளைவுகள ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அவர் சொல்லும்போது. அது உண்மதான். அ அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய நிலைப்பாடுகளுக்கு காரணமா இருக்குது. இந்த சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரிவால்யூஷன் அந்த ஸ்டெப்ஸ சொன்னாரு ஆரம்பத்துல. அது எப்படின்னா, ஒரு மனுஷன் அத வந்து நியூ டெக்னாலஜிய எப்படி வந்து ரிசீவ் பண்றான்? என்னென்ன டயலாக்லலாம் ரிசீவ் பண்றான்? கடைசியில அது இல்லாம எப்படி இருக்கிறான்? அது இல்லன்னா என்னால உயிர் வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு அழகா சொன்னாரு. அத நான் வந்து திருப்பியுமே அத ரீகால் பண்ணி பார்க்கணும்னு நெனச்சேன். அது அழகா நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம டெய்லி என்னென்ன டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி டயலாக்க யூஸ் பண்ணுவோமோ, அத சொல்லும்போது, நமக்கு வந்து உண்மையிலேயே அப்படிதான் தெரிஞ்சது. அப்போ ஏஐ எடுத்துக்கிட்டா கூட நம்ம அப்படிதான் எடுத்துப்போம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து அப்படியே ஒரு அடிக்கோலிட்டு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய குழப்பமும், நெறைய பெரிய கேள்விகளையும் குடுத்து, ஒரு ஞானத்த வரவழைக்கிறதுக்கு நீங்க பண்ண இன்னைக்கு இந்த காலை பொழுது, உண்மையிலே வந்து அறிவியல் எக்ஸிபிஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அ வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப வணக்கங்கண்ணா. அதிகமா ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. நன்றி, நன்றிங்க சரவணன் கண்ணா. நீங்க பேசயிலயே நிச்சயமா சீனிவாசன் சாரும் இப்ப சிரிச்சுட்டே கேட்டுட்டுருப்பாருன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஏன்னா, வந்தது வந்து ஃபினான்ஸ் கிளாஸ்க்கு வந்தது சயின்ஸ் வாத்தியார் வந்த மாரி அப்படின்னு சொல்லி, அதையும் சாரே சொல்ட்டாரு. என்னடா ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசுறேன்ட்டு, கடைசியா அதுல கொண்டு போய் எங்க வந்து முடிக்கணுமோ சரியா அத வந்து கூட்டிட்டு மாரி முடிச்சாரு. அதேபோல நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் சார் சிரிச்சது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாரி தான் எனக்கும் அவருடைய சிரிப்பு பேச, பேச அந்த சிரிப்பு எஸ்பிபி ஓட சிரிப்பு மாரி தான் ரொம்ப
சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் சார் இதுன்னு சொல்லி நோட் பண்ணதையோ, நான் வந்து நிறைய வந்து உங்ககிட்ட தினத்திக்கும் நான் நோட் பண்றது என்னன்னா, எங்கும் நிறை பரபிரம்மம்னு இறைவன சொல்லுவாங்க. அதே போல தான் உங்களுக்கு உங்க மனைவிய வந்து நீங்க எங்கும் நிறை பரபிரம்மமா வச்சிருக்கீங்கங்கிறது ரொம்ப அழகா புரியுது. ஏன்னா, எங்க யாரு எது பேசினாலும் கடைசியா நீங்க கொண்டு போய் நிறைவு பண்றது வந்து மனைவியிட்டருந்து தான் நிறைவு பண்றீங்கங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம் சரவணன் சார். நீங்க பேசலாம். சரவணன் சார் இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சார் வந்து இந்த புக்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பா இருந்தது. சேம சேவர் உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான கோணம் தான் இருந்தது. நானும் வந்து ஃபினான்ஸ் பத்தி சார் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு இந்த டைனி திங்ஸ்லேருந்து தான் நம்மளுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ஐயாவோட பேச்சு மூலியமா தெரிஞ்சது. இந்த புக்கும் நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பா. நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் சார். சரவணன் சார் வந்து வாழ்த்து தெரிவித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் கலை. நீங்க பேசலாம். சார் வணக்கம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கொஸ்டின் தான். இந்த இதுல கேட்கறது நீங்க வச்சுக்கிட்டு பின்னாடி கூட பதில் சொல்லுங்க. தனித்து இயங்க முடியாத வளர்ந்தவங்களை பராமரிக்கிற பெற்றோர்களுக்கு அந்த ஏன்னா அதன் பிறகு அந்த குழந்தை இந்த உலகத்துல இல்லைன்னா கூட அந்த ட்ரஸ்டை நம்பகமான இதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு விட்டுட்டு போகணும் போது என்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும், சட்டப்படிங்கிற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா, ஏன்னா இது வரைக்கும் இந்த தளத்துல இந்த மாதிரி கேள்வியை நீங்க எதிர்கொண்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ பாதுகாப்பான அந்த முதலீடை மக்கள் பயனுற, அதாவது தன் குடும்பமே சாப்பிடணும்னு இல்லாம அந்த குழந்தையின் மூலம் பல குழந்தைகள் வாழ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபினான்ஷியல் இதுல சொல்லுங்கன்ற ஒரு கேள்வி தான் நான் வைக்கிறேன். நல்லா பேசினதுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க கலை. ரொம்ப ஒரு மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா ஸ்ரீனிவாசன் சார் அதுக்கு பதிலளிப்பான்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார் நீங்க பதிலளிக்க முடியுங்களா இப்போ? கண்டிப்பாங்க. இது ரொம்ப ஏன்னா அந்த 2 விஷயம் இருக்கு. அவங்க மத்தவங்க சொன்னாங்க. இந்த மாரி வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுலயும் நெறையா ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். நெறைய ரேஞ்ச் இருக்கு. பட் சில பேர் வந்து இந்த குழந்தைங்க வந்து நல்லா உயிர் வாழ்வாங்க. ஆனா பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ பெற்றோர சார்ந்து இருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து அந்த குழந்தை வளர்ந்து 50 வயசு ஆகும்போது பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நிதி வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு வேண்டியிருக்கும். ஸோ 2த்துக்கும் சேர்த்து ஒரு காமன் இது வந்து இந்த ட்ரஸ்ட் அவங்க சொன்னாங்க அந்த வேர்டு தான். அந்த ட்ரஸ்ட்ட வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து பப்ளிக் ட்ரஸ்ட், பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பிரைவேட் ட்ரஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து செட்டப் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. ஸோ நான் இருக்கிறது கர்நாடகா. பட் இவங்க வந்து தமிழ்நாடு அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த ட்ரஸ்ட் ஆக்ட்ட ஃபாலோ பண்ணிக்கணும். அது மாரி இது பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து நெறைய தடவ பார்ப்போம் இல்லையா? அந்த அந்த கோயில்ல இதுலலாம் பண்ணும்போது ட்ரஸ்டி அப்படின்னு. ஸோ அதேதான். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பர்ப்பஸ். அதுக்கு இந்த சொத்து எழுதி வைக்கிறோம். அத எப்படி பராமரிக்கிறது? அவங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுல இந்த ட்ரஸ்ட் டீட்ல பண்ண முடியும். ஸோ இத வந்து ஃபார்மலா பண்ணி பண்ணலாம். ஓரளவுக்கு இதுல பிரச்சனை வராம பண்ணணும். கரெக்ட்டா எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாயர், நல்ல ட்ரஸ்ட் லாயர் வந்து அவரோட சர்வீசஸ் எடுத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரு ஸ்ரீனிவாசன் சார் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் ஆடியன்ஸுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியல. சார் சார் நீங்கள் டிக்ளைன் பண்ணுற மாதிரி சார் இருக்குங்க. கேட்கவே இல்லை. இல்ல சார் மூவ் டு ஆடியன்ஸ் தெரியாம கொடுத்துட்டாரா சரி, என்னன்னு தெரியல. ஒரே இப்போ அப்படிங்களா? வந்துட்டாரு இப்ப சார். ஒரு சார் நிமிஷம். எப்படிங்க சொல்லுங்க கலை. இல்ல
ஒரு லாயரே அவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்கள மனநிலை நல்ல எண்ணத்தோட இருக்கிற ஒரு லாயரை நம்ம ஒரு லேடி லாயரை நாம இப்ப என் மகளோட வயசை விட 1-2 வயசு இருக்கிறவங்க சமூக அக்கறையோட இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து, அதாவது சர்வீஸ் பண்ற ஃபேமிலில இருந்து கூட நாம ஒரு சிங்கிள் அப்பாயிண்ட் பண்ணி அது கீழே மல்டிபிள் பீப்புள் நல்ல எண்ணம் இருக்கிறவங்கள ஃபாலோ அப் பண்ணி அதுல வச்சுக்கலாமான்றதையும் கேட்டுக்கிறேன். ஆமாங்க. இதுல வந்து என்ன முக்கியமான இது வந்து, நான் லாயர் சொன்னது வந்து ட்ரஸ்ட் டீட். அந்த ட்ரஸ்ட்ட ஃபார்ம் பண்ணும்போது, அத கரெக்ட்டா பண்றதுக்கு அந்த லாயர் வேணும். பட் ட்ரஸ்டீஸ் அப்படிங்கிறத அதான் சொல்லணும்னு நெனச்சேன். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன். நான் அப்படியே கீழ போயிட்டேங்கிறது தெரியாம. இந்த ட்ரஸ்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்டி வந்து அ அ அவங்க சொன்ன மாரி, இப்ப ஒருத்தங்க வயசு இருக்காங்கன்னா, அவங்கள விட சின்னவங்க கூட நான் பண்ணலாம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அ சகோதரர்கள் இருந்தாங்கன்னா, கசின்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து ட்ரஸ்டியா போட்டு, அத வந்து கரெக்ட்டா இது பண்ணி, அந்த நம்பிக்கை தன்மை அது கொஞ்சம் முக்கியம் தான். நீங்க இந்த அருணாச்சலம் படத்துல வரும் பார்த்தீங்களா? அந்த ஒரு கத சித்தரிச்சுப்பாங்க இல்லையா? ஆ ரஜினியோட அப்பா வந்து பண்ணியிருப்பாரு. பட் அந்த ட்ரஸ்டீஸ் வந்து ஏமாத்துறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இது நெறைய தடவ நடக்கிறது தான். ஏன்னா, அ பணம் அப்படிங்கிறது எல்லாரையும் மாத்தும். ஸோ அந்த இது வந்து இது பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்டீஸ் வந்து இது பண்ணும். அப்பதான் அந்த ட்ரஸ்ட் டீட்ல வந்து நம்ம ஓரளவுக்கு அழகா பண்ணோம்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராம அத பண்ண முடியும். இத பண்ணலாம். இதுல வந்து ஒரு என்னைய மாரி ஒரு அட்வைசர் இருக்காரு. அவர் பேரு ஜிதேந்திர சோலங்கி அப்படின்னு நான் சாட்ல போடுறேன் அவர் பேர. அவர் வந்து இதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. ட்ரஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த மாரி ஏதோ அந்த டைட்டில். பட் அவர் பேர போடுறேன். அந்த பேர நீங்க போட்டாலே தெரியும். அவரும் ஃபினான்ஷியல் அட்வைசர் தான். பட் அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது ரொம்ப இது பண்ணுவாரு. அ அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா, நீங்க அவர டெஃபினெட்லி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ரெஃபர் பண்ணேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் சஜஷன்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே குடுப்பாரு அவரு. ஏன்னா இது வந்து நெறையா அவர் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் அவர்ட்ட சர்வீஸ் ஸ்பெசிஃபிக்கா போனீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ஃபீஸ்லாம் இருக்கும். பட் இனிஷியல் கைடன்ஸ் வந்து அவர் ஷூரா குடுப்பாரு. அவர் பேர நான் போடுறேன். பட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது வந்து நெறைய பேரு வந்து இது பண்ணலாம். அது மாரி இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இல்லாட்டி கூட, நல்ல வசதியானவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்ட பண்ணலாம். ஸோ அது நம்ம பண்ணணும். முன்னாடி அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ நல்லது காரியம் வந்து செல்வந்தர்கள் அப்ப பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு வந்து முன்னேறினதுக்கு அது ஒரு காரணம் இருந்திருக்கு. இப்போ அது கொஞ்சம் குறையுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட ஃபீலிங். பட் அது மறுபடியும் நம்ம திருப்பி கொண்டு வரலாம். ரொம்ப நல்ல கொஸ்டின். நன்றிங்க கேட்டதுக்கு. ரொம்ப நன்றி சார். ஏன்னா நெறைய பேர் உதவியில தான் சார் நானும் என் மகளும் இங்க நிக்கிறோம். நெறைய பேரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தங்கள் வீட்டு பிள்ளையாவே நான் ஃபாதர்ஸ் டே கூட டெடிகேட் பண்ணேன். பல டாக்டர்ஸ், பல லாயர்ஸ், பல குட் சோல்ஸ் சர்வீஸ் புரொவைடர்ஸ் தான் எங்களுக்கு தாய் தகப்பனா இருந்து கைட் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அதனால நான் இதுவரைக்கும் ரிசீவ் பண்ணத எனக்கு அப்புறமும் என் பிள்ளைக்கு அப்புறமும் யாரும் கிடையாது டிமாண்ட் பண்றதுக்கு. வறுமை நிலையிலயும் யாரும் இல்ல. எங்க கிட்ட வாங்கி தான் அடுத்த வேளை வாழணும்னு இல்ல. அதனால இத சொசைட்டிக்கு ஒப்படைச்சுட்டு போகணுங்கிற ஒரு இதுல தான் சார் நான் ஒர்க் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த கைடன்ஸ் சார். இங்க கூட அதுதான் சொல்ல விரும்புறேன். நான் எனதுன்னே நெறைய பேர் வாழ்ந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கடுகு எடுத்து வச்சா கூட அது பலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுவோங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி சார். மிக்க நன்றிங்க கலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் எனதுன்னே நம்ம இருக்கையில, நான் அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு என்னென்ன மற்றவர்களுக்கும் வந்து செஞ்சு வச்சுட்டு போகணுங்கிற உங்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப பெரிய பெரிய எண்ணம். இன்னும் நீங்க நினைக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு வசமாகட்டும். இன்னும் நிறைய நிறைய சாதனைகளை வந்து ஜோதி படைக்கட்டும். மிக்க நன்றி. அஹ் இனி கேட்கும் தளத்திலிருந்து யாராவது வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளனா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்ரீனிவாசன் சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். ஸ்ரீனிவாசன் சார், உங்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். ஸ்ரீனிவாசன் சார். சாரி. அந்த இது இது அன்மியூட் பண்ண முடியல கரெக்ட்டா. ஆ நன்றிங்க. இந்த இந்த தளத்தில் வந்து எனக்கு ஒரு சிறிய நான் வந்து எப்போதுமே சொல்லுவேன், நான் பண்றது ஒரு சிற்றுரை அப்படின்னு தான். ஏன்னா பெரிய பெரியவங்க நெறைய நெறைய கருத்துக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு ஆரோக்கிய பில்டருக்கும், ரேவதிக்கும் நன்றி. இந்த இத கேட்டு இத உங்களோட செலவுகள் இது பண்ணி கொஞ்சம் ஏதோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சொன்னது வந்து எல்லாமே வந்து இப்படிதான் பண்ணணும்னு அந்த மாரி யுக்திகள் கிடையாது. யோசிக்க வைக்க வேண்டிய கருத்துக்கள். ஏன்னா அந்த புக்ல வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அவரே சொல்லியிருப்பாரு. ஐ டோன்ட் வாண்ட் டூ கிவ் அட்வைஸ் அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி அந்த கருத்துகள் இருக்கும். அந்த கருத்துக்களை வந்து நீங்க அது உங்க யோசிச்சு பார்த்து இந்த கேள்விகள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து வாட்ஸ்அப்ல கிடைக்குமா இருக்கும். அந்த கேள்விகளை இது பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து உங்க வாழ்க்கைன்னா உங்க சுத்தி இருக்கிற வாழ்க்கை எல்லா விதத்திலும் பொருளாதாரம் மட்டும் இல்லாம, விதி மட்டும் இல்லாம எல்லா விதத்திலயும் வந்து அந்த வாழ்க்கை வந்து மேல போகும். ஒரு 2 படி, 3 படி மேல போகும். அப்படிங்கிறது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த கருத்துக்கள வந்து வாங்கிக்கங்க. இவர் வந்து ஒரு சின்ன வயது இருந்தாலும் ஒரு வேற மாரி திங்க் பண்றவரு மார்கன் ஹவுசர் அப்படிங்கிறது. ஸோ அவரு என்னைக்குமே வந்து அதான் சொன்னேன் இல்லையா? அவர் படிச்சத பார்த்தா ஃபினான்ஸ் பத்தி இருக்காது. ஆனா அவரோட அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஜர்னலிசம் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இத எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அத அப்ளை பண்ணணும். ஸோ அத பண்ணுங்க. அது எனக்கு உங்களை வந்து ஒரு ஒரு சின்ன அ வேண்டுகோள், ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். மறுபடியும் இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓவர் டு ரேவதி. மிக்க நன்றிங்க சார். நீங்க ரொம்ப அழகா பல விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிட்டதும் சரி, அத எல்லாரும் பயன்படுத்தியும் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு நிச்சயமா நினைக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம ரூம் சாட்லயும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. சேவியர் சார், தேங்க் யூ சார் ஃபார் ஷேரிங் a lot of very useful information. Have to grow a saving habit. It will be very helpful in the future after retirement சொல்லியிருக்காரு. சசிகலா பாரியம்மா, உங்கள் உரைக்கு நன்றிங்க ஐயான்னு சொல்லியிருக்காங்க. கங்க்ராஸ் ஸ்ரீனிவாசன் சார், so many useful HRD இன்சைட்ஸ் புக் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. இங்கே வந்து நம்ம பேசுதளத்திலிருந்து பேசிய விஜயாம்மா, அருள் அண்ணா, சரவணன் கண்ணா சார், சரவணன், கலைச்செல்வி அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்திலிருந்து கேட்கும் நமக்கு வள்ளி, ராமச்சந்திரன் ஐயா, பவுலின், வனிதா, சர்வஜித், அன்பு, ராமராஜ், சத்யநாராயணன் சார், சசிகலா அம்மா, சேவியர் ஐயா, புவனா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா சிறப்புரை கொடுத்து நமக்கெல்லாம் வந்து நிதி திட்டமிடல ஒரு வழிகாட்டியா இருந்த ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நாளை ரீப்ளே கேட்க போற மற்றவர்களுக்கும் நன்றி. நாளை இதே நேரம் காலை 6 மணிக்கு வந்து நம்ம மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். ஒரு குட்டி விஷயம் ஷேர் பண்ணலாமா? நிச்சயமாக அண்ணா. சரவணன் கண்ணா ஒரு அப்சர்வேஷன் வச்சாரு. அது ரொம்ப நல்ல அப்சர்வேஷன். இந்த கண்டிஷன் எப்போ வருது, எப்போ நம்ம இதை பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய எண்ணங்கள் ஒரே நேரத்துல நமக்குள்ளேயே வந்து ஒரு உரையாடல் நடக்குது. 2-3 கருத்துக்கள் வருது. இதெல்லாம் முட்டி மோதி எது வந்து பேச்சா வெளியில வரும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் வந்து நம்ம வார்த்தைகளுக்கு தடுமாறக்கூடிய ஒரு நிலைமை வரும் நமக்கு. ஸோ அவருடைய மனைவியோட அவருக்கு உண்டான அந்த சம்பவத்தை பகிர்ந்தது மூலமா நமக்கு சொல்லியிருந்தார் அவரு. இப்போ எல்லாருக்குமே இது மாதிரி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காரணம் வந்து எண்ணங்கள் அதிக வேகத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த டெலிவர் பண்ற அளவுக்கு நமக்கு வாய்ஸ் சேனல்ல இல்ல அப்படின்னா இது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல அப்சர்வேஷன். நன்றி. மிக்க நன்றிங்க அருளண்ணா. நிச்சயமா ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணி, அதை அப்சர்வ் பண்ணதையும் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாரு சரவணன் கண்ணா. அது அவருடைய தனித்துவம். அது ரொம்ப அழகா நீங்க வந்து அதையும் குறிப்பிட்டு சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நம்ம இங்க எண்ணங்களுடைய ஓட்ட அளவுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது அங்கங்க தடுமாறில தான் அந்த கனெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து சரவணன் கண்ணா சொன்னதை நீங்க குறிப்பிட்டு காமிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. இது எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கும். இப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாசன் சார் அது இதுன்னா எனக்கு நிச்சயமா பல நிச்சயம் வந்துகிட்டே இருக்கும். சரவணன் நீங்க பேசலாம். சரவணன் கண்ணா. நிச்சயம் நிறைய இதெல்லாம் ஆமா, வரும். நிறைய நிச்சயம் வரும். ஆமா. ஆ, உங்களுக்கு ஒரு இது சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அதாவது இந்த வாரம் பூரா நீங்க அந்த கடைசியில நன்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீனின் துள்ளலை போன்ற ஒரு வார்த்தையா இருக்கும். அது ஒரு ஹாப்பியா நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியை முடிச்ச மாதிரி அழகா இருக்கும். நன்று அப்படின்னுவீங்க. அதாவது ஒன்று நன்றுங்கிறது. அத சொல்லணும்னு நெனச்சேன். நான் ஒவ்வொரு நாளும் நெனப்பேன். ஆனா அது கடைசியில வர வேர்ட் ஆயிடுதே அப்படிங்கும்போது, அடுத்த நாள் சொல்லணும், அடுத்த நாள் சொல்லணும்னு இப்படியே விட்டுடுவேன். சரி இன்னைக்கு சொல்லிட்டேன். தேங்க் யூ. மிக்க மிக்க நன்றிங்க சரவணன். ரொம்ப மகிழ்ச்சியா தூங்குவேன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா சொல்லையில சாதாரணமா சொன்னது. ஆனா நீங்க திரும்பி சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க மிக்க நன்றி. இப்படியே நம்ம அப்படியே காலை பொழுதே ஒரு மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் அனைவருக்கும் முன்னிட்டோம். மிக்க நன்றி.
மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் காலை 6 மணிக்கு நம்ம சந்திப்போம். 5, 4, 3, 2, 1. நன்றி.